षड्वारं च त्रिवारकं निश्चिद्रं च करं कृत्वा सावित्रीं च तत् इति रुचं मन्त्रम् उच्चार्य मनसा प्रोक्षणे विधिः उच्यते. இப்போ புனశ్சரணத்தை பார்க்குறோம். காயத்ரி புனశ్சரணம் பண்ணுறதுக்கு புனశ్சரணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வரும்போது ஆகார சுத்தியிலேருந்து சகலமும் தேவையாக இருக்குது. ஸோ ரொம்ப கடுமையான இதெல்லாம் பண்ணால் தான் புனశ్சரணம் கிடைக்கும், அந்த மந்திர சித்தி ஏற்படும். அப்படி அதை சொல்லும்போது அன்னசுத்தியை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதில் தான் 4 விதமான அன்னத்தை சாப்பிடலாம் அப்படி இப்படி எல்லாம் பார்த்தோம், நம்ம டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ இப்போ அதுக்கப்புறம் 4 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கணும் எல்லாம் சொல்லியாச்சு. பிராமண வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு பசுக்கு கூட புல்லை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி கோமுத்திரத்தை தெளிக்கணுங்கிறார். அப்போ இங்கே சொல்லும்போது அது எத்தனை கவலம் சொல்கிறார். கோழி முட்டை அளவு உள்ள கவலம் தான் சாப்பிடணும். 8 கவலம் கிரகஸ்தனுக்கு, 4 கவலம் வானப்பிரஸ்தனுக்குன்னு சொல்லிட்டார். அது மாதிரி பிரம்மச்சாரிக்கு எதா இஷ்டம்னு முடித்தோம். கோமூத்திரம் விதிபூர்வகம் புரோக்ஷணம். ஸோ விதிப்படி கோமூத்திரத்தை தெளிக்கணும். நவவாரம் 9 வாட்டி அந்த கோமூத்திரத்தை அப்படியே அந்த சாத்தில் தெளிக்கலாம். இல்லையா ஷட்வாரம் ச திரிவாரகம், இல்லையா 6 தடவை, இல்லாட்டா 3 தடவை அப்படி அதை கோமூத்திரத்தை தெளிக்கணும். அந்த கோமூத்திரம் தெளிக்கும் போது கையில் ஓட்டையெல்லாம் இருக்கக்கூடாதான். நிஷ்சித்ரம் ச கரம். ஸோ கையில் அப்படி ஓட்ட விட்டால் அந்த தண்ணி அவ்வளோ கீழே விழுந்துடும். அப்புறம் சாத்திலேயே தெளிக்க முடியாது. அதனால ஓட்டையே இல்லாமல் கை அப்படி குவிச்சு வச்சுட்டு அந்த கோமூத்திரத்தை எடுத்து அப்படி தெளிங்கிறார். நிஷ்சித்ரம் ச கரம் கிருத்வா சாவித்திரீம் ச தத்திதி ருச்சம். சாவித்திரி மந்திரம்னா ஓம் பூஹு போக சுவகம் சேர்ந்ததுன்னு அர்த்தம். சாவித்திரி வரும்போது அந்த 3 சேர்ந்து போடணும். ஸோ தத்திதி ருச்சம் தத் சவித்துஹூ அப்படின்னு ஆரம்பிக்க இல்லையா காயத்ரி மந்திரம். அதை சொல்லி மனசா மந்திரம் உச்சாரியா. ஸோ தெளிக்கிற வச்ச கூட மனசில் மந்திரம் இருக்கணும். புரோக்ஷனே விதி ருச்சதே. இதுதான் விதிப்படி அந்த புரோக்ஷனம் பண்ணுற முறையாக சொல்லப்பட்டிருக்கு. प्रोक्षणं नववारं च षड्वारं च त्रिवारकं निश्चिद्रं च करं कृत्वा सावित्रीं च तत् इति रुचं मन्त्रम् उच्चार्य मनसा प्रोक्षणे विधिः उच्यते. करना म्यूट् चौरौ वा यदि चाण्डालः वैश्यः क्षत्रः तथैव च अन्नं दद्यातु यः कश्चित् अधमः विधिः उच्यते. शूद्रानं शूद्रसम्पर्कं शूद्रेण च सह अशनं ते यान्ति नरकं घोरं यावत् चन्द्रदिवाकरौ. சௌரவ் வா எதி சாண்டாளக. சௌரவங்கிறது திருடன், சோர். ஸோ திருடனோ சாண்டாளனோ அந்த மாதிரி ஆள்கள். வைஷ்யக சத்ரக ததைவச்ச. ஸோ வைஷ்யன் அப்புறம் சத்ரியன் வாழும். அன்னம் தத்யாத்து யக கஷித். ஸோ யார் ஒருத்தன் அன்னத்தை கொடுத்தாலும், வேறு யார் அன்னத்தை கொடுத்தாலும் அதமக விதிகி உச்சதே. அந்த அன்னத்தை பெறது மோசமானதுன்றா சொல்லிட்டான். ஸோ வேறு யார் அன்னத்தை கொடுத்தாலும் அதை வாங்காதே, நீயே சமைச்சு சாப்பிடுன்றவர் மகாபரிவா அப்படி தான் சொல்லிருக்கார். அவாவா ஆம்பளைகள் கூட அவாவளே சமைச்சு சாப்பிட்றதா குற்றமே இல்லாத அன்னமாக இருக்குன்ட்டார். எல்லாருடைய மனசில் உள்ள எண்ணங்கள்லாம் அந்த சாப்பாட்டில் வருதுன்னு சொல்கிறான் இல்லையா. அதனால் வேறு யாரையும் அன்னம் தந்தால் வாங்கி சாப்பிடாது. அது அதமக விதிகி உச்சத்தை, அது அதமமானது. எஸ்பெஷலி புரஷ்சரணம் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணான். சூத்ரானம் சூத்ர சம்பர்க்கம், அதே மாதிரி சூத்ரர்களுடைய அந்த சாப்பாடு, சூத்ரர்களுடைய அந்த சேர்க்கை, சூத்ரேடிச்ச சக அசனம், அவள் கூட சேர்ந்து சாப்பிட்றது. தேயாந்தின் கோரம் நரகம் அப்படிலாம் பண்ணினா அவள் நரகத்துக்கு போவா, கோரமான நரகத்துக்கு போவா. யாவத் சந்திர திவாகரோ, சந்திரனும் சூரியனும் எவ்வளவு நாளைக்கு இருக்கோ அது பிரளய காலம் வரைக்கும்னு அர்த்தம். அது வரைக்கும் அவள் நரகத்தில் இருக்கணும். चौरो वा यदि चाण्डालः वैश्यः क्षत्रः तथैव च अन्नं दद्यात्तु यः कश्चित् अधमः विधिरुच्यते. शूद्रान्नं शूद्रसम्पर्कं शूद्रेण च सह अशनं ते यान्ति नरकं घोरं यावत् चन्द्रदिवाकरौ. राधे कृष्णा. सारी இது வந்தது மேம். गायत्री छन्दः मन्त्रस्य यथा संख्या अक्षराणि च तावल्लक्षाणि कर्तव्यं पुरश्चरणकं तथा द्वात्रिं तत्लक्षमाणं तु विश्वामित्रमथं तथा जीवहीनः यथा देहः सर्वकर्मसु न क्षमः पुरश्चरणहीनः तु तथा मन्त्रः प्रकीर्तितः. ஸோ காயத்ரி சந்தஸ் இருக்கே, மந்திரஸ்ய சந்தஸ் யதா சங்கியா அக்ஷராணிச்ச. ஸோ காயத்ரி சந்தஸ் 3 பாதங்கள் 24 எழுத்து.
ஸோ அந்த எத்தனை எழுத்து இருக்கோ, எத்தனை அக்ஷரங்கள் இருக்கோ அத்தனை லட்சம். அப்போ 24 எழுத்து இருக்கிறதுனால 24 லட்சம். கர்த்தவியம் புரஷரணகம், புரஷரணம் பண்ணணும் தேவி, அப்படி முன்னாடி நிறுத்தனம் கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொன்னால் 24 லட்சம் மந்திரம் சொல்லி ஆகணும். கர்த்தவியம் 32 லட்சமானம், 32 லட்சணம்னு யார் சொல்கிறா? விஸ்வாமித்திர மதம். விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறார்? 24 லட்சம் போகாது, 32 லட்சம் அந்த காயத்ரி ஜபிச்சா தான் புரஷரணம் நடக்கும்னு. விஸ்வாமித்திரர் தான் அவரை உண்டாக்கினதே அவர் தான். ஸோ அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கார். அவருடைய கருத்துப்படி 32 லட்சம் சொல்லலாம். ஸோ யதா தேக ஜீவஹீனக சர்வகர்மசு நட்சமக, உயிரில்லாத உடம்பு, அதாவது தேகத்தில் ஒரு உயிரோட்டமே இல்லைன்னு சொல்லும்போது ஒரு காரியம் செய்ய முடியாது. காரியம் செய்வதற்கு நட்சமக ஃபிட்டாக இருக்காது அந்த தேகம். புரஷ்சரண ஹீனக ததா மந்திரக, அதை மாதிரி மந்திரத்துக்கே புரஷ்சரணம் பண்ணுற வைக்கிற சாமர்த்தியம் இல்லை. சில மந்திரங்கள் தான் உனக்கு புரஷ்சரணம் பண்ண வைக்கக்கூடிய சாமர்த்தியத்தோடு இருக்கும். ஸோ மந்திரத்துக்கே உயிரோட்டம் இல்லை, அது புரஷ்சரணம் பண்ண வைக்காதுன்னு அந்த மந்திரமே வேஸ்ட்டு. ஸோ புரஷ்சர ஹீனக ததா மந்திரக பிரகீர்த்திதக, அந்த மந்திரம் நாட் ஃபிட்டு, புரஷ்சரணம் பண்ண வைக்க தகுதி கிடையாது, உடம்பு உயிரோட்டம் இல்லாத உடம்பு போல அப்படிங்கிற. ஓகே, அவள் தான். गायत्री छन्दः मन्त्रस्य यथा संख्या अक्षराणि च तावत् लक्ष्याणि कर्तव्यं पुरश्चरणकं तथा 32 लक्षमाणं तु विश्वामित्रमतं तथा जीवहीनः यथा देहः सर्वकर्मसु न क्षमः पुरश्चरणहीनः तु तथा मन्त्रः प्रकीर्तितः। ज्येष्ठ आषाढौ भाद्रपदं पौषं तु मलमासकम् अंगारं शनिवारं च व्यतिपातं च वैधृतिम् अष्टमीं नवमीं षष्ठीं चतुर्थीं च त्रयोदशीं चतुर्दशीम् अमावास्यां प्रदोषं च तथा निशां यम अग्नि रुद्र सर्प इन्द्र वसु श्रवण जन्मभं मेष कर्क तुला कुम्भान् मकरं चैव वर्जयेत् सवर्णानि एतानि वर्जयानि पुरश्चरण कर्मणि सर्वाणि एतानि. ஓகே, சர்வாணி ஏத்தானி. ஓகே, இப்போ சர்வாணி ஏத்தானி இப்போ மேலே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டார். அந்த லிஸ்ட் எல்லாமே புரஷ்சரண கர்மணி வர்ஜயானின்னு விட்டார். ஸோ இதெல்லாம் வர்ஜனம்னு அந்த அதிலெல்லாம் செய்யக்கூடாது. புரஷ்சரணத்துக்கு வேண்டி சொல்லக்கூடிய அந்த காயத்ரி மந்திரங்கள் இந்தந்த டைமில் வர்ஜிக்கணும், செய்யக்கூடாது அப்படிங்கிறார். எங்கே? ஜேஷ்ட ஆஷாடவ் பாத்ரபதம் பௌஷம், அதாவது 4 மாதத்தில் ஆனி ஆடி, ஜேஷ்டனா ஆனி மாதம், ஆனி ஆடி புரட்டாசி வரிசை ஆவணி விட்டுட்டார். ஆஷாடம்னா ஆடி மாதம், பாத்ரபதம்னா புரட்டாசி, பௌஷம்னா தை மாதம். ஸோ மலை மாசகம் சொன்ன 13 மாதம் வரக்கூடிய அந்த சந்திர இதில் கவுண்டிங்கில் வரும்போது, சந்திர கேலண்டரில் வரும்போது ஒரு மாதம் 3 வருஷத்துக்கு ஒருக்க வரும் இல்லையா, எக்ஸ்ட்ரா மந்த்து, அந்த மாதம். இதில் அங்காரம் சனிவாரம் செவ்வாய்க்கிழமை, சனிவாரம் சனிக்கிழமை, அப்புறம் வெதிபாத்தம் வைத்திருத்திங்கிறது 2 விதமான 2 யோகங்கள். யோகம் கர்ணம் இந்த பஞ்சாங்கத்தில் பார்க்குறோம் இல்லையா, அதில் 17வது யோகம் வெதிபாத்த யோகம்னு போட்டிருக்கும் போல் இருக்குது. வைத்திருத்திங்கிறது 27வது யோகம்ன்றா, 28 யோகம் இருக்குது போல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யோகங்கள்லையும் அஷ்டமி நவமி ஷஷ்டி திதி, இந்த திதியை சொல்கிறார் அடுத்தது. ஸோ அஷ்டமி திதி, நவமி திதி, ஷஷ்டி திதி, சதுர்த்தி, திரையோதசி திசி, அப்புறம் சதுர்தசி, அமாவாசை, பிரதோஷம் தான் திரையோதசியில் வந்துடுது, பிரதோஷம்னு சொல்லிட்டார். அப்புறம் ராத்திரி நேரம் இதெல்லாம். அப்புறம் யமனோ எல்லாம் வேளோட நட்சத்திரம், ஜென்மபம் பம்முனாலே நட்சத்திரம்னு அர்த்தம். ஒளி கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் வரும்போது பம்முன்னு நட்சத்திரம்னு அர்த்தம் வருது. ஸோ எந்தெந்த நட்சத்திரம் எதெல்லாம் விடணும், எந்தெந்த நட்சத்திரத்தில் சொல்லப்படாதுன்னு சொன்னால், யமனோட நட்சத்திரம் தான் பரணி. ஸோ அக்னியோட நட்சத்திரம் கார்த்திகை, அப்புறம் சர்ப்ப ஆயில்யம், அப்புறம் இந்திரனோட நட்சத்திரம் ருத்ர இருக்கோ, ருத்ர வருது முன்னாடி. ஸோ அக்னியோட நட்சத்திரம் கார்த்திகைன்னு சொல்லும்போது திருவாதிரை தானே ருத்ரனோட நட்சத்திரம், சர்ப்பங்கிறது ஆயில்யம். அப்புறம் இந்திரனோட நட்சத்திரம் கேட்டைன்னு போட்டிருக்காமா, கேட்டை. வசுங்கிறது அவிட்ட நட்சத்திரம். அப்புறம் ஸ்ரவணம் திருவோணம் தெரியும். ஸோ இந்தந்த நட்சத்திரங்கள். அப்புறம் மேஷ, இதெல்லாம் இது என்னது, மேஷம் கர்க்கம் ராசி வர மாட்டேங்க, மேஷ ராசி, அப்புறம் கர்க்கடக ராசி, அப்புறம் துலா ராசி, கும்ப ராசி,
மகர ராசி, இதெல்லாம் சர்வாணியதானி, இவை எல்லாவற்றுமே புரஷ்சரண கர்மணி வர்ஜயானி. இதெல்லாம் புரஷ்சரண கர்மத்தை செய்யும்போது இதெல்லாம் விட்டுவிடணுங்கிற. இப்போ இது போக இன்னும் என்ன தான் இருக்குது, 4 மாதத்தை விட்டாச்சு, இந்த நட்சத்திரத்தை விட்டாச்சு, அப்போ ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. அதில் உட்காந்து ஸ்ட்ராங்காக ஜெபிக்கணும் போல் இருக்கு. ज्येष्ठ आषाढौ भाद्रपदं पौषं तु मलमासकम् अङ्गारं शनिवारं च व्यतीपातं च वैकृतिम् अष्टमीं नवमीं षष्ठीं चतुर्थीं च त्रयोदशीं चतुर्दशीम् अमावास्यां प्रदोषं च तथा निशां यम अग्नि रुद्र सर्प इन्द्र वसुश्रवण जन्मभं मेष कर्क तुला कुम्भान् मकरं चैव वर्जयेत् सर्वाणि एतानि वर्जयानि पुरश्चरणकर्मणि चन्द्र तार अनुकूले च शुक्लपक्षे विशेषतः पुरश्चरणकं कुर्यात् मन्त्रसिद्धिः प्रजायते स्वस्ति वाचनकं कुर्यात् नान्दीश्राद्धं यथाविधि विप्रान् सन्तर्प्य यत्नेन भोजन आच्छादनादिभिः. ஓகே. ஸோ சந்திர அண்ட் தார சந்திரனும் அனுகூலமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் தார நட்சத்திரங்களும் அனுகூலமாக இருக்கிற மாதிரி சுக்லபட்சத்தில், அப்போ பௌர்ணமி தீதி அந்த மாதிரி வரும்போது சந்திரன்லாம் ஃபுல் ஸ்விங்கில் இருப்பார். அந்த மாதிரி இருக்கிற நேரம், நட்சத்திரங்கள் நல்லா பிரைட்டாக இருக்கிற நேரம். அப்புறம் சுக்லபட்சத்தில் விசேஷமாக புரஸ்சரணம் குறியாது, புரஸ்சரணம் செய்யணும். அப்போ தான் இந்த மந்திரத்தை ஜெபிக்கணும். ஸோ குறியாது மந்திர சித்திக்கு பிரஜாயதே, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது மந்திர சித்தி ஏற்படும். ஸ்வஸ்திக வாச்சகம், அதாவது முதல்ல ஸ்வஸ்திக வாச்சகம் சொல்லணுன்றார். குறியாத்து நாந்தீஷாதம். ஸோ இதெல்லாம் கூட இந்த புரஸ்சரணம்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கும் போது ஸ்வஸ்தி வாசனம் சொல்ல வச்சு பிராமணால் கூப்பிடணும். இப்போ கூப்பிட்டு ஸ்வஸ்தி வாசகம் சொல்ல வச்சு அப்புறம் நாந்தீஷாதம் பண்ணி யதாவிதி அதுபடி விப்ரான் சந்தர்ப்பியா ஸோ பிராமணால் கூப்பிட்டு அவளையெல்லாம் இதெல்லாம் ஸ்வஸ்தி வாசனம் சொல்ல வச்சு நாந்தீஷாதம்லாம் பண்ணி அவளை திருப்திப்படுத்தி முயற்சியோட போஜன ஆச்சான ஆதிபேகி சாப்பாடு போடணும், போஜனம் கொடுக்கணும் அவளுக்கு. ஆச்சாதனம்னா ட்ரெஸ்ஸு கவர் பண்ணுறதுன்னு அர்த்தம். கவர் பண்ணுறது என்னது, வஸ்திரம். ஸோ அவளுக்கு வஸ்திரம் போஜனம் எல்லாம் கொடுக்கணும். चन्द्रतार अनुकूले च शुक्लपक्षे विशेषतः पुरश्चरणकं कुर्यात् मन्त्रसिद्धिः प्रजायते स्वस्ति वाचनकं कुर्यात् नान्दीश्राद्धं यथाविधि विप्रान् सन्तर्प्य यत्नेन भोजन आच्छादन आदिभिः. आरम्भे तु ततः पश्चात् अनुज्ञानपुरस्सरं प्रत्यङ्मुखः शिवस्थाने द्विजश्च अन्यतमे जपेत् काशीपुरी च केदारः महाकालः अथ नासिकं त्र्यम्बकं च महाक्षेत्रं पञ्च दीपा इमे भुवि. ஓகே. ஆரம்பேத் இருக்கு, ஆரம்பேத். ஆமாம் கரெக்ட். ஆரம்பேத்துனா ஆரம்பிக்கணும். இப்படியெல்லாம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். ததக பஷாது. அதுக்கப்புறம் அனுஜான புரஸ்சரம். இந்த இவாளெல்லாம் கூப்பிட்டாச்சு, பிராமணெல்லாம் சொசுவாசனம்னு சொல்லிட்டு போயாச்சு. அவளெல்லாம் இனிமேல் பண்ணிக்கோப்பா, இனிமேல் புரஸ்சர மந்திரம்லாம் ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு அவளுடைய பெர்மிஷன். அனுஜான புரஸ்சரம் அவளுடைய பெர்மிஷனோடு கூட சிவஸ்தானே, முதல்ல கோவிலில் சிவஸ்தானே பிரத்யங்முகே ஈஸ்ட் ஃபேஸிங்காக உட்காந்து துஜஷ்ச அந்நியத்தமே ஜபேத்து, அதாவது இல்லாட்டா வேறு பிளேஸ். அந்நியத்தமேன்னு வேறு இடங்கள்லையும், கோவிலில் தான் இல்லை, வேறு இடங்களில் கூட துஜக ஒரு பிராமணன் ஜபேத்து இந்த புரஸ்சரண மந்திரங்களை ஜபிக்கணும். காஷிபுரி, இதுக்கு ஒரு 5 பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ்ங்கிறார் சிவஸ்தானம்னு சொல்லும்போது. காஷி, அப்புறம் கேதாரம், அப்புறம் மகாகால, அது மகாகாலங்கிறது உஜ்ஜைன் இல்லையா, உஜ்ஜைன். அப்புறம் நாசிக்கு, திரையம்பகம், திரையம்பகேஸ்வர் இருக்கார், மகாட்சேத்திரம். ஆக்சுவலாக நாசிக்கில் தான் திரையம்பகமே இருக்குது. நாசிக் வேறு தனியாக சொல்கிறாருங்க, தெரில. இதெல்லாம் மகாட்சேத்திரமாக சொல்லப்படுகிறது. பஞ்ச தீபான்னு ஒளி பொருந்திய இடங்கள் இமே புவி, இந்த பூமியில் சிறந்த சிவக்ஷேத்திரங்களாக சொல்லப்படுகிறது. புரஸ்சரம் पुरस्सरं प्रत्यङ्मुखः शिवस्थाने द्विजश्च अन्यतमे जपेत् काशीपुरी च केदारः महाकालः अथ नासिकं त्रयम्बकं च महाक्षेत्रं
पञ्चदीपा इमे भुवि सर्वत्र एव हि दीपस्तु कूर्मासनम् इति स्मृतम् प्रारम्भदिनमारभ्य समाप्ति दिवस अवधि न न्यूनं न अतिरिक्तं च जपं कुर्यात् दिने दिने नैरन्तर्येण कुर्वन्ति पुरश्चर्यां मुनीश्वराः எல்லா இடத்துலையுமே கூர்மாசனம்ங்கிறது ஒரு ஆசன முத்திரை தான், அது ஒரு ஆசனம். ஸோ அந்த ஆசனத்தில் உட்காண்டு அதுதான் சித்தி தரும். தீபகன்னா ஒளி தரும்னு அர்த்தம். ஒளி தரும்னா இது இந்த மந்திரத்தோட சித்தி ஏற்படும். ஸோ அந்த கூர்மாசனத்தில் அந்த ஆசன முதிரையோடு உட்காண்டோமானால் அது ஸ்மிருதி சொல்கிறது. ஸ்மிருத்தம்னா ஸ்மிருதி சொல்லுறது. அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எங்கே வேணால் இருந்துக்கோ, ஆனால் இந்த கூர்மாசன முதிரையோடு இருந்துக்கோ, அப்போ அது உனக்கு சித்தி தரும். பிராரம்ப தினம் ஆரம்பிய ஃபஸ்ட்டு டேலேருந்து சமாப்தி திவச அவதி அந்த லாஸ்ட் டே வரைக்கும், ஆரம்பித்த அன்னிலேருந்து கடைசி நாள் வரைக்கும் நான் நியூனம் நான் அதிரிக்தம், ஒரே கவுண்ட்டு தான் இருக்கணும். ஜபத்தை இன்றைக்கி 1000 நாளைக்கு 2000 அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்கிறார். இன்றைக்கி 1000 நாளைக்கு டெய்லி ஒரே கவுண்ட்டு. அதே மாதிரி நான் நியூனம் நான் அதிரிக்தம், ஜாஸ்தியாவோ குறைவாவோ இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி ஜபிக்கணும். குறியா தினே எவ்ரிடே ஒரே நம்பர். நைரந்தரியன்னு இடைவிடாமல் நிரந்தரமாக குர்வந்தி புரஷ்சர்யாம் முனீஸ்வராக முனிவர்கள் வந்து இடைவிடாமல் இந்த ஜபத்தை கண்டினியூஸாக ஒரு நாளை போல் ஒரே நம்பர் ஆஃப் இது கவுண்டில் ஜபிக்கிறார்கள். सर्वत्रैव हि दीपस्तु कूर्मासनम् इति स्मृतं प्रारम्भदिनम् आरभ्य समाप्ति दिवस अवधि न न्यूनं न अतिरिक्तं च जपं कुर्यात् दिने दिने नैरन्तर्येण कुर्वन्ति पुरश्चर्यां मुनीश्वराः प्रातः आरभ्य विधिवत् जपेत् मध्यदिन अवधि मनस्संहरणं शौचं ध्यानं मन्त्रार्थचिन्तनं गायत्री छन्दः मन्त्रस्य यथासङ्ख्या अक्षराणि च तावत् लक्षाणि कर्तव्यं पुरश्चरणकं तथा. प्रातः आरम्भ्य कालङ्गताल आरம்பிச்சு விதிவத் ஜபேத், விதிப்படி ஜபிக்கணும். அதான் சொல்கிறாரு, சுக்குமியில் கதியெல்லாம் ஜபிக்கப்படாது, கரெக்டாக அந்தந்த பாதத்துக்கு இடையில கேப் கொடுத்து அப்படி ஜபிக்கணும். ஸோ மத்தியந்தின அவதி காலம்பரை ஆரம்பித்து மத்தியானம் வரைக்கும் அப்படியே அது வரைக்கும் ஜபிச்சுட்டு இருக்கணும். மனசம்ஹரணம், ஸோ மனசெல்லாம் அடக்கின்னு இருக்கணும், எந்த விதமான சிந்தனையும் ஓடக்கூடாது மனசில். சௌச்சம்னாலே சுத்தம்னு மனசுத்தி மட்டும் இல்லை, வார்த்தையிலையும் சுத்தி இருக்கணும், எல்லாத்துலேயுமே சுத்தி இருக்கணும் இல்லையா. நினச்சதை தான் சொல்லணும். அண்டு உடலும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைக்கணும், அதெல்லாம் சௌச்சம். தியானம், எப்போவுமே காயத்ரி தியானம் பண்ணிகிட்டு இருக்கணும். மந்திரார்த்த சிந்தனம், இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன. அப்போ தீஹி பிரச்சோதயாதுன்னு சொல்லும்போது தெரியணும், ஓ இந்த சூரியன் நம்மளுடைய புத்தியை தீட்ட போகிறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு அது ஜபிக்கணும். காயத்ரி சந்தகா மந்திரத்தோட சந்தஸ் என்னன்னு பார்த்தா காயத்ரி சந்தஸ், அந்த மீட்டர். ஸோ யதா சங்கியா அக்ஷராணி, எவ்வளோ அக்ஷரம் இருக்குது, 24 எழுத்து. ஸோ தாவத் லக்ஷாணி, எவ்வளவு அக்ஷரங்கள் இருக்கும், 24 அக்ஷரம் இருந்தால் தாவத்து, அது அந்த 24 லக்ஷாணி 24 லட்சம். புரஷ்சரணகம் கர்த்தவியம், புரஷ்சரண மந்திரமாக 24 லட்சம் ஜபிக்கணும். प्रातः आरभ्य विधिवत् जपेत् मध्यदिन अवधि मनस्संहरणं शौचं ध्यानं मन्त्रार्थचिन्तनं गायत्री छन्दः मन्त्रस्य यथा संख्या अक्षराणि च तावत् लक्षानि कर्तव्यं पुरश्चरणकं तथा जुहुयात् तद्दश अंशेन सकृतेन पयः अन्दसा तिलैः पत्रैः प्रसूनैश्च यवैश्च मधुर अन्वितैः कुर्यात् 10 अंशतः होमं ततः सिद्धः भवेत् मनुः गायत्री चैव संसेव्या धर्मकामार्थमोक्षदा. ஸோ தத் அம்சாம்சேன அப்படின்னா 10%. ஸோ அதில் அந்த 10% 2.4 lakhs இல்லையா. ஸோ அந்த 2.4 lakhs ஹோமம் பண்ணணும். ஸோ இது முழுசும் பண்ணியாச்சு, ஜபிச்சதுக்கப்புறம் ஹோமம், அது எல்லா மந்திரத்துக்குமே உண்டு. 10% ஹோமம் பண்ணம்பா. சக்ருத்தேன, நெய்யோடு, பய அந்தசா, அந்தஸ்னாலே சாப்பாடு, சரு.
ஸோ ஹவிஸ் எப்படி இருக்கணும்னா பால் சாதமாக இருக்கணும். பய அந்தஸா, அந்தஸ்னா யாகத்துக்குள்ள அந்த ஹவிஸுக்கு அந்த அந்தஸ்னு சொல்லுவோம். பித்திருக்களுக்கு கொடுக்கும்போது அந்தஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பால் சருவம் பண்ணி அதில் நெய்யை விட்டு திலைஹி பத்ரைஹி பிரசூனைஷ, அப்போது எவைஷ மதுர அன்விதைஹி. ஸோ அந்த திலைன்னு எள்ளு, பத்திரன வில்வ இலை, நார்மலாக இலைன்னு சொல்லும்போது இங்கே வில்வ இலை சொல்கிறா. பிரசூனன பூக்கள், எவைன்னு சொன்னான்னா தானியம் இல்லையா. ஸோ எவைஷ மதுர அன்விதகி, இதெல்லாம் கூட வச்சுண்டு கிருத்தத்தை, அது கிருத்தத்தில் முக்கி யாகத்தில் எப்போவுமே இலையெல்லாம் கூட நெய்யில் முக்கி தான் அதில் யாகத்தில் போடணும். ஸோ அந்த மாதிரி பூக்களை வைத்தினாலும் எல்லாமே கிருத்தேன, அந்த கிருத்தத்தில் சேர்த்து நெய்யோடு சேர்த்து தான் அதில் ஹவிஸாக கொடுக்கணும். ஸோ மதுர அன்விதைகி, நல்ல திதிப்புடன் இருக்க வேண்டும்ன்றார். மதுர அன்விதைகி பய அந்த சாலை சேர்த்துக்கணும் அதில். குறியா படிச்சாச்சு இல்லையா? ஓகே, இன்னும் 2 லைன். ஓகே. குறியா தசாம்சதகன்னா அதோடு 2.4 lakhsோடு 10%. அப்போ என்னது 24,000 தான் வரும். ஸோ 24,000 வந்து ஹோமம் ததக சித்தக பவேத் மனுகு. அதுக்கப்புறம் ஹோமமா முதல்ல என்ன பண்ணுவோம்? ஹோமம் முதல்ல யாகம். அதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போது அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணுங்கிறார், காயத்ரி ஹோமத்தை பண்ணுன்றார். ஸோ ததக மனுகு சித்தக பவேத், மனுகுன மந்திரம். ஸோ அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணுறோச்சே அது மந்திரம் வந்து சித்தி ஏற்படும், அப்போ தான் சித்தி ஏற்படும். ஸோ வெறும் ஜபிக்கிறதோடு முடியாது. புரஷ்டனக்கம் வந்து இது ஃபுல்லாக 3 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ காயத்ரி செய்வ சம்சேவியா, காயத்ரி தேவியை நன்றாக வணங்க வேண்டும். தர்ம காம அர்த்த மோக்ஷதா, 4 விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவள் காயத்ரி. ஸோ இந்த லோகத்தில் உள்ள தர்மம் காமம் அர்த்தம்ங்கிறது பணம் இல்லையா, தனம். அடுத்து மோட்சம் வந்து செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியது. இப்படி 4 புருஷார்த்தங்களையும் கிடைக்கக்கூடிய அந்த காயத்ரியை நன்றாக மனசில் தியானம் பண்ணி அவளை சேவிக்கணும். நித்தியே நைமித்திகே காமியே, அதாவது சாரி அது படிக்கல. ரைட், ஓகே. दश अंशेन स घृतेन पयः अन्दसा तिलैः पत्रैः प्रसूनैश्च यवैश्च मधुर अन्वितैः कुर्यात् दश अंशतः होमं ततः सिद्धः भवेत् मनुः गायत्री चैव संसेव्या गर्भकामार्थमोक्षदा नित्ये नैमित्तिके काम्ये ऋतये तु परायणः गायत्र्याः तु परं नास्ति इह लोके परत्र च मध्याह्नमितबुक्मौनि स्नान अर्चन तत्परः जले लक्षत्रयं धीमान् अनन्य मानसक्रियः. ஸோ 3 விதமான கர்மங்கள் இருக்கு இல்லையா? நித்திய கர்மம், டெய்லி பண்ண வேண்டிய கர்மங்கள் இருக்குது. நைமித்திக கர்மம், ஸ்ராத்தம் மாதிரி அந்த ஒரு காரணத்தோடு செய்யக்கூடிய கர்மங்கள். ஸோ நித்திய கர்மத்தில் ஸ்நானம் குளிக்கிறது இதெல்லாம் அந்த வந்துட போகிறது. நைமித்திக கர்மத்தில் இந்த ஸ்ராதம் பண்ணுறது இது மாதிரி வந்துடுறோம். காமிய கர்மம், நமக்கு ஏதோ ஒரு காரியம் நிறைவேறினா அதுக்கு வேண்டி பண்ணக்கூடிய கர்மம். இப்படி திரிதையே இந்த 3லையுமே பராயணக காயத்ரியாக, அதாவது காயத்ரி உபாசனை எல்லாத்துலேயுமே வேணுங்கிறார். இந்த காரியத்தெல்லாம் ஈடுபடுறதுக்கு முன்னாடி கூட காயத்ரி உபாசனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் சந்தியாவந்தனம் பண்ணாமல் எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே. ஸோ காயத்ரி ஆகோத்தவ் பரம் நாஸ்தி இகலோகே பரத்திரச்சா, இந்த காயத்ரியோட விட முக்கியமான எந்த உபாசனையும் கிடையாது இந்த லோகத்துலேயும் சரி. பரத்திரான மேலுலகங்கள்லேயும் இந்த காயத்ரி அப்படி கும்பிடுறாங்கிற. ஸோ மத்தியான்க மிதபுக்கு, அதே சமயத்தில் மத்தியான வேளையில் ஒரு மிதபுக்குன்னு என்னது, ஒரு அளவோடு சாப்பிடணுங்கிற. மிதபுக்கு மௌனி, ரொம்ப பேசக்கூடாது. மத்தியான நேரத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. திரிஸ்நானம் 3 நேரம் குளிக்கணும். சந்தியா காலத்தில் 3 சந்தியாக குளிக்கணும். அர்ச்சனை தத்பிரக, காயத்ரிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் புரஷ்சனத்துக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரிக்டான விதிகள் இது. ஸோ அர்ச்சனை பண்ணிட்டு ஜலே லட்சத்ரயம். இப்போ என்ன போச்சு, ஜலத்தில் 3 லட்சம் ஜபிங்கோன்ற காயத்ரி மந்திரமே அக்னி மந்திரம் ஜலத்தில் இருக்காதேன்னு ஒரு இடத்துல பார்த்தோம் நம்ம. இப்போ இது என்ன இருக்கிறது, ஜலையில் 3 லட்சம் ஜபம்னா வாயால் சொல்லாதே, மனசில் தியானம் பண்ணிக்கோங்கிறோம். ஏன்னா மனசை விட்டு எப்போவுமே எதுவுமே போகாது. மனசால் 24 மணி நேரமே ஜபிச்சுட்டு இருக்கலாம். ஸோ அதனால 3 லட்சம் வந்து மனசில் ஜலத்தில் இருக்கும்போது மனசில் ஜபிச்சுக்கோ, வாயால் ஜபிக்காதேங்கிற அர்த்தத்தை எடுத்துக்க வேண்டிதான். ஜலே லட்சத்ரயம்னுட்டார். தீமான் அனன்ய மானசக்கிரியக, மனசில் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இப்படி ஜபிக்கணும். नित्ये नैमित्तिके काम्ये हृदये तु परायणः गायत्र्याः तु परं नास्ति इह लोके परत्र वा
मध्याह्नमितभूमौनि त्रिस्नान अर्चन तत्परः जले लक्षत्रयं धीमान् अनन्यमानसक्रियः. राधे कृष्ण मैम. ஏன்னா कर्मणा 40 कर्मणा यः जपेत् पश्चात् कर्मभिः स्वेच्छयापि वा यावत् कार्यं न सिद्ध्येत्तु तावत् कुर्यात् जप आदिकं सामान्यकाम्यकर्म आदौ यथावत् विधिः उच्यते आदित्यस्य उदये स्नात्वा सहस्रं प्रति अहं जपेत्. ஸோ கர்மணா யக ஜபேத் பஷாத். ஸோ அந்த காயத்ரி மந்திரத்தெல்லாம் ஜெபிச்சாச்சு, கால வேலையெல்லாம் ஜெபிச்சுட்டு பஷாத் ஸ்வேச்சையாபி கர்மபிகி. ஸோ இன்னும் காமிய கர்மங்கள்லாம் இருக்கும், நமக்கு நார்மலாக உள்ள காமிய கர்மங்கள்லாம் பல கர்மங்கள் இருக்கும். ஸோ இதை ஜபிச்சதுக்கப்புறம் யாவத் காரியம் ந சித்தியேத். ஸோ ஒரு காரியமும் இல்லை, வேறு ஒரு காமிய கர்மமோ ஏதோ செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது வரைக்கும் தூ தாவத் குறியா ஜபாதிகம். ஸோ அது வரைக்கும் காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சுட்டு இப்போ வேறு ஏதாவது ஒரு காரியம் வந்துடுத்து இதை செய்தாகணுங்கிற ஒரு கண்டிஷன் வராத வரைக்கும் காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சுட்டே இரு. சாமானிய காமிய கர்ம ஆதம். இப்போ சாமானியமாக உள்ள செய்கிற வேலைகள், காமியமாக செய்யக்கூடிய வேலைகள், கர்ம அந்த மாதிரி கர்மங்களை செய்யும்போது அதுக்கு முன்னாடி யதாவத் விதி, யதாவத்துனா உள்ள எப்படி முடியுமோ அந்த அளவுக்கு இந்த காரியத்தை கொஞ்சம் தள்ளி போடலாமா, காயத்ரி கொஞ்சம் நாள் ஜெபிச்சுட்டு அதை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். மனசில் எப்போதும் காயத்ரி மந்திரம் ஓடிண்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உள்ளபடி நீங்கள் அதான் விதி சொல்கிறது. நீங்கள் சாமானிய காரியத்தை அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதே, கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு காயத்ரி அப்படி சொல்கிறது. ஆதித்யசிய உதயே, ஆதித்யன் எழுந்திருக்கும் போதே அப்படி காலை வேளை சூரியன் வரும்போதே ஸ்நாத்வா குளிச்சோன்னா சகசிரம் பிரத்யேகம் ஜபேது, குறைஞ்சது 1000 டெய்லி ஜெபி. कर्मणा यः जपेत् पश्चात् कर्मभिः स्वेच्छयापि वा यावत् कार्यं न सिद्ध्येत्तु तावत् कुर्यात् जप आदिकं सामान्य काम्य कर्म आदौ यावत् विधिः उच्यते आदित्यस्य उदये स्नात्वा सहस्रं प्रति अहं जपेत्. யதாவத்துன்னு இருக்கு, யதாவத் விதி. அப்படியே ஓகே மாமா. இங்க யதாவத் நம்ம ஓகே. आयुः आरोग्यम् ऐश्वर्यं धनं च लभते ध्रुवं षण्मासं वा त्रिमासं वा वर्षान्ते सिद्धिम् आप्नुयात् पद्मानां लक्षहोमेन कृताक्तानां हुताशने प्राप्नोति निखिलं मोक्षं सिद्ध्यति एव न संशयः. ஸோ ஆயுஷு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், தனம் எல்லாமே துருவம் லபதே, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காயத்ரி ஜபிக்கிறனாலேயே இதெல்லாம் கிடைக்கும். ஷண்மாசம் வா திரிமாசம், அதான் 6 மாதம் இந்த மாதிரி ஒரு எடுத்துட்டு டெய்லி 1000 ஜபிக்கணும் அப்படி எடுத்து ஜபிக்கலாம். இல்லை 3 மாதம், இல்லையா 1 வருஷம். சித்தி மாப்னியாது, அப்படி 1 வருஷம் ஜபிச்சா கூட அவனுக்கு கண்டிப்பாக ஷண்மாசம் திரிமாசம் வா வருஷ அந்தே. ஸோ அந்த வருஷம் முடியற வச்சு நிச்சயமாக அந்த மந்திர சித்தி ஏற்படும். இது புரஸ்கரணத்துக்குள்ள ரூல் கிடையாது. புரஸ்கரணம் அது முடிச்சாச்சு. 2 லட்சம் ஹோமம் பண்ணி அப்புறம் 2.25 லட்சம் ஹோமம், அதுக்கப்புறம் 24,000 அது ஒரு முதல்ல யாகம்ன்றார், அப்புறம் ஹோமன்றார், எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ 1000 ஜபிச்சாலும் பலன் உண்டுன்றார். பத்மானாம், அதாவது திருத ஆக்தானாம் பத்மானாம், நெய்யில் முக்கி தாமரை எடுக்கணும், தாமரை ஒரு கொஞ்சம் நெய்யில் முக்கணும், அப்படி லட்சம் தர ஹோமம் பண்ணணும். இப்படி லட்ச ஹோமேனா அப்படி 10,000 1 லட்சம் பத்மா எடுத்துட்டு அதை ஹோமம் பண்ணினா ஹுதாஷனே ஹோமேன அந்த அக்னியில் கொடுக்கும்போது 1 லட்சம் தாமரையை நிகிலம் மோக்ஷம் சித்தியதி. ஸோ அவனுக்கு கிடைக்கும், என்ன கிடைக்கும்? மோட்சமே கிடைக்கும். சித்தியத்தின்னா சம்சயகா, இப்படி 1 லட்சம் தாமரை பண்ணினானா அவனுக்கு மோட்சம் கண்டிப்பாக சித்திக்கும். आयुः आरोग्यम् ऐश्वर्यं धनं च लभते ध्रुवं षण्मासं वा त्रिमासं वा वर्ष अन्ते सिद्धिम् आप्नुयात् पद्मानां लक्षहोमेन कृत आप्तानां हुताशने प्राप्नोति निखिलं मोक्षं सिद्ध्यति एव न संशयः. मन्त्रसिद्धिं विना कर्तुः जपहोमादिकाः क्रियाः काम्यं वा यदि वा मोक्षः
सर्वं तन्निष्फलं भवेत् पञ्चविंशतिलक्षेण दध्नात् क्षीरेण बाहुतात् स्वदेहे सिद्ध्यते जन्तुः महर्षीणां मतं तथा மந்திர சித்திம் வினா கர்த்துகுன்னா அது கர்த்தா யார் செய்கிறானோ அவன் மந்திர சித்தி ஆகாட்டனா வினா ஹோமாதிகாக கிரியா ஜப ஹோமாதிகா கிரியாக. ஸோ அவனுக்கு மந்திரம் ஒன்றும் பலன் கொடுக்கலைன்னு சொன்னால் அந்த அவன் பண்ணுற ஜபமோ அவன் பண்ணுற ஹோமமோ அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் காமியம் வா எதிவா மோக்ஷக, அதாவது காமிய கர்மம் பண்ணினாலோ எது பண்ணினாலும் அல்லது மோட்சமோ சர்வம் தன் நிஷ்பலம் பவேத்து, இது எல்லாமே அவனுக்கு பலன் இல்லாமல் போகும். மந்திர சித்தி அடையாதவன்னா என்ன அர்த்தம்? அவன் அதை விதிப்படி பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ விதிப்படி பண்ணினா தான் அவனுக்கு மந்திர சித்தி ஆகும். இல்லை, விதிப்படி பண்ணலையானால் மனசு ஒருமிச்சு அவன் அதை பண்ணலையானால் அவனுக்கு மந்திர சித்தி ஏற்படாது. அப்போ அந்த மாதிரி ஒருமிச்ச படாத மனசால் அவன் ஹோமம் பண்ணினாலோ ஜபம் பண்ணினாலோ பிரயோஜனம் இல்லைன்னுட்டார். ஸோ அது எதுவுமே அவன் ஜபிக்கிறது எல்லாமே நிஷ்பலமாகிடும். ஸோ பஞ்சவிம்சதி லக்ஷேன 25 லட்சம் இருக்குது. இது பஞ்சவிம்சதி 25 லட்சம் தத்னா க்ஷீரேன, அதாவது தயிர்லேயோ அல்லது க்ஷீரம் பால், அது பாலாலேயோ அந்த ஹுதாத்தனை அது ஹோமம் பண்ணினால் ஸ்வதேகே சித்தியத்தே ஜந்துகு, தன்னுடைய தேகத்திலேயே சித்தி ஏற்படும்னு என்ன அர்த்தம்? சித்தராயிடுவான்னு அர்த்தம். அவனே ஒரு சித்தன் ஆயிடுவன், தன்னுடைய தேகத்திலேயே ஒரு சித்தர் ஆகக்கூடிய நிலைமை ஏற்படும். ஏன்னா 24 லட்சம் அது வேற ஹோமத்தை வேற பண்ணியிருக்கான், தயிர்லேயோ பாலாலேயோ பண்ணியிருக்கான். அந்த ஜந்துக்கு அவனுக்கு சித்தராக ஆகிவிடுவான். மகர்ஷினா மதம், மகர்ஷிகள்லாம் இப்படி சொல்லியிருக்கா. ததா அட்டாங்க யோகி அடுத்து வருது. மந்திர சித்திம் வினா கர்த்தும் ஜப ஹோமாதிகாः க்ரியாः காம்யம் வா யதி வா மோக்ஷः சர்வம் தன்னிஷ்பலம் பவேத் பஞ்சவிம்சதி லக்ஷேன தத்னா க்ஷீரேன வா ஹுதாத் ஸ்வதேஹே சித்யதே ஜந்துः மஹர்ஷீணாம் மதம் ததா. கர்த்துஹூன்னு படிக்கணும், கர்த்தும்னு அர்த்தம் மாறிடும். கர்த்துஹு ஜப ஹோமாதிகா, கர்த்தா உடையங்கிற மீனிங் வரும். அஷ்டாங்கயோக சித்யாச்ச நரஹ ப்ராப்னோதி யத்ஃபலம் தத்ஃபலம் சித்தமாப்னோதி ந அத்ர கார்யா விசாரணா சக்தஹ வாபி து அசக்தஹ வா ஆஹாரம் நியதம் சரேத் ஷண்மாசாத் தஸ்ய சித்திஹ ஸ்யாத் குரு பக்தி ரதஸ்ததா. ஓகே, அஷ்டாங்க யோக ததானா அதுபோல் அஷ்டாங்க யோக சித்தியா அஷ்டாங்க யோகம் பண்ணுறானே, அஷ்டாங்க யோகம் பண்ணக்கூடிய அந்த அதனால் கிடைக்கக்கூடிய சித்தி. அஷ்டாங்க யோகம் பண்ணினா சமாதி நிலைமை அடைஞ்சிடுவான், பகவானுடைய அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறத அறியக்கூடிய நிலவரம் வந்துடும். அதுக்கப்புறம் அவன் ஜீவன் முக்தனாக ஆயிடுவான். அப்படிப்பட்ட அஷ்டாங்க யோகத்தோட பலன் அவ்வளோ இருக்குது. ஸோ அந்த பலனால் எந்த பிராப்னோதி எஃபலம், ஸோ அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு ஜீவ தத்துவத்தை அறியக்கூடிய நிலைமை வந்துடும். அந்த பலனை தத்பலம், அந்த பலனை சித்தி மாப்னோதி, யார் 25 லட்சம் ஜபிக்கிறவனுக்கு இந்த பலன் கிடைக்கும், அந்த சித்தி அடைவான். நாத்திர காரியா விசாரணா, அதை யோசிக்க வேண்டிய காரணமே கிடையாது, கண்டிப்பாக கிடைக்கும்ட்ட. சக்தகாவா ஆத்து அசக்தகாவா, சக்தி உடையவனோ இல்லை சக்தி இல்லாதவனோ நியதம் ஆகாரம் சரேத்து, நிறைய சக்தி உள்ளவன் எனக்கு ஜீரண சக்தி நிறைய இருக்குன்னு நிறைய சாப்பிடாதேங்கிறார். நியமமாக ஆகாரத்தை சாப்பிட வேண்டும், ஒரு குறைஞ்ச சாப்பாடு தான் சாப்பிடணுங்கிறார். ஷண்மாசாத்து தஸ்ய சித்திஹி, அது சதா குருபக்தி ரதக சியாத்து, எப்போதும் குரு பக்தியில் ஈடுபட்டவன் என்றால், ரதகன ஈடுபாடு, குருட்ட பக்தியோடு ஈடுபாடோடு இருக்கவனாய் இருந்தால் ஷண்மாசாத்து தஸ்ய சித்திஹி, 6 மாதத்தில் அவனுக்கு அந்த மந்திரன் பலன் கொடுக்கும். அஷ்டாங்க யோக சித்யா ச நரஹ ப்ராப்னோதி யத்ஃபலம் தத்ஃபலம் சித்திமாப்னோதி ந அத்ர கார்ய விசாரணா சக்தஹ வா அபி து அசக்தஹ வா ஆஹாரம் நியதம் சரேத் ஷண்மாசாத் தஸ்ய சித்திஹி ஸ்யாத் குரு பக்திரதஹ சதா. ஏக அஹம் பஞ்சகவ்யாஷி च एक अहं मारुत अशनः एक अहं ब्राह्मण अन्न अश्नि गायत्री जप कृत् भवेत्.
ஒரு நாளைக்கு இவன் எப்படி இவனோட அன்னசுத்தி எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு என்ன பண்ணால் பஞ்சகவியம் சாப்பிடணுங்கிறது பால் தயிர் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கணும். அவ்வளோதான். பஞ்சகவியங்கிறது பால்லேருந்து வரக்கூடிய ஐட்டம். ஸோ அதை வந்து ஒரு நாளைக்கு சாப்பிடணும். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணோம், ஏகாகம். நெக்ஸ்ட் டே பார்த்தானா காற்றை தான் குடிக்கணும்னு சாப்பாடு கிடையாது, பண்ணி கிடக்கணும் அடுத்த நாளைக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாளைக்கு என்ன பண்ணோம், ஏகாகம். பிராமண அன்னாஷி, பிராமணர்கள் கொடுக்கக்கூடிய சாப்பாடு. இப்போ சாத்வீகமான ஆகாரம்னு எடுத்துக்கலாம். பிராமணர்களால் கொடுக்கப்படக்கூடிய அந்த அன்னத்தை அவன் சாப்பிடணும். காயத்ரி ஜபகிருத்து, யார் இதெல்லாம் எப்படி அவன் சாப்பிடணும், காயத்ரி ஜபத்தையே மேற்கொண்டு அப்படிப்பட்ட பிராமணன் இருந்தானா அவன் இதெல்லாம் தான் சாப்பிடணும். அப்போ தான் அவனுக்கு ஃபிட்டு. காயத்ரி ஜபகிருத்து பவேத்து, காயத்ரி ஜபம் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் அவனுக்கு அப்போ கிடைக்கும். ஏக அகம் பஞ்ச கௌத்யாஷி கௌத்யாஷி சவ ஏக அகம் மாருத அசனஹ ஏக அகம் பிராமண அன்ன அஷி காயத்ரி ஜப கிருத் பவேத் स्नात्वा गंगातीर्थेषु शतम् अन्तर्जले जपेत् शतेन आपः ततः पीत्वा सर्वपापैः प्रमुच्यते चान्द्रायणादिकृच्छ्रस्य फलं प्राप्नोति निश्चितम्. ஸோ கங்கா தீர்த்தேஷு ஸ்நாத்வா, கங்கை தீர்த்தத்தில் போய் குளிக்கணும். குளிச்சுட்டு சதம் அந்தர்ஜலே, அப்படி அங்கே குளிக்கிற வச்சே உள்ளுக்குள்ளேயே குளிக்கிற சமயத்துலேயே 100 ஜபிக்கணும், 100 காயத்ரி ஜபிக்கணும். ஸோ 100 முறை இந்த மந்திரம் ஜபிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு சதைனா இன்னொரு 100 ஜபிக்கணும். ஆபகா ததகா பீத்வா, அதுக்கப்புறம் அந்த கங்கை ஜலத்தை குடிக்கணும். ஸோ முதல்ல முங்கின்னு இருக்கும்போது அந்தர்ஜலே, தண்ணிக்குள்ளே முங்கின்னு இருக்கும்போதே ஒரு டக்கு ஒரு காயத்ரி சொல்லி அது அப்படி 100 முறை ஜபிக்கணும். அப்புறம் தண்ணியில் நின்றுண்டே ஒரு 100 ஜபிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியை குடிக்கணும். ஆப்பக ததக பீத்துவான், அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு சர்வ பாப்பைகி பிரமுச்சதே. ஸோ காயத்ரி ஜபத்தை அப்படி ஜபிக்கிற வச்சு எல்லா பாப்பமும் நீங்கும். சாந்திராயணாதி கிருஷ்ணசிய, சாந்திராயண விரதம்னு ஒரு விரதம் இருக்குது. அதெல்லாம் விரதம் எல்லாம் கூட டீட்டெயிலாக வருது, பின்னாடி வருது. ஸோ சாந்திராயண விரதம், கிருஷ்ண விரதம், இந்த விரதம் இதெல்லாம் பலம் பிராப்னோதி நிச்சிதம். அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விரதங்கள். அது அந்த விரதங்களால் ஏற்படக்கூடிய பலன்கள் எல்லாம் கூட கிடைக்கும். स्नात्वा गंगातीर्थेषु शतम् अन्तर्जले जपेत् शतेन आपः ततः पीत्वा सर्वपापैः प्रमुच्यते चान्द्रायणादिकृच्छ्रस्य फलं प्राप्नोति निश्चितम्. राजा वा यदि वा विप्रः तपः कुर्यात् स्वके गृहे गृहस्थः ब्रह्मचारी वा वानप्रस्थः अथवापि च अधिकारपरत्वेन फलं यज्ञादिपूर्वकम्. ராஜாவா எதிவா விப்ர, சரி சத்திரியனாக இருக்கலாம். ராஜாங்கிறது சத்திரிய குலம் இல்லையா? ஸோ அந்த சத்திரிய குலத்தில் உள்ளவராக இருக்கலாம், அல்லது விப்ரன் பிராமணனாக இருக்கலாம். தபக்குரியா ஸ்வகே கிரகே, அவ வீட்டில் அந்த ஒரு தபஸாக மேற்கொள்ளணும். இந்த காயத்ரி ஜபங்கிறதே ஒரு தபஸ் தான். ஸோ அந்த மாதிரி அதை மேற்கொள்ளணும். கிரகஸ்தகா பிரம்மச்சாரிவா வானப்பிரசகா, இது ஆசிரமத்தை சொல்கிறேன். கிரகஸ்தாசிரமத்தில் பிரம்மச்சாரியாக இருக்கிறவனோ வானப்பிரச ஆசிரமத்தில் இருக்கிறவோ அவாவா அதிகாரப்படி. ஸோ அவாவாளுக்கு ரூல் இருக்குது. இவன் 4 கவலம் சாப்பிடலான்னு பிராமணனுக்கு இருக்கிறதுலே கம்மியாக சொல்லிடுவான், சாப்பாடெல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ அது மாதிரி அவாவா விதிப்படி அவாவா ஜபிக்கணும். அதிகாரப்படுத்துவேன, அவாவாளுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கோ சாஸ்திரம், அந்த அதிகாரப்படி அப்படி ஜபிக்கும் போது யஜ்ஞாதி பூர்வகம் ஜபயஜம், இங்கே யஜ்ஞங்கிறது ஜபயஜம் தான். ஸோ அந்த ஜபத்தை ஜபிச்சு அதெல்லாம் செய்து பலம் அவாவாளுக்கு அதிகாரப்படி அந்த பலன் கிடைக்கும். राजा वा यदि वा विप्रः तपः कुर्यात् स्वके गृहे गृहस्थः ब्रह्मचारी वा वानप्रस्थः अथवा अपि च अधिकारपरत्वेन फलं यज्ञादिपूर्वकम्. श्रौतस्मार्तादिकं कर्म क्रियते मोक्षकाङ्क्षिभिः स अग्नि अग्निकश्च तदाचारः विधिवद्भिः च सुशिक्षितः ततः कुर्यात् प्रयत्नेन फलमूल उदकादिभिः भिक्षान्नं शुद्धम् अश्नीयात् अष्टौ ग्रासां स्वयं भुजेत्. श्रौतस्मार्थादिकं कर्म, அதாவது ஸ்ருதி ஸ்மிருதியும் ஸ்ருதி வேதம், வேதத்தோட பிரிவு, அந்த ஸ்மிருதி, இதெல்லாம் என்ன கர்மத்தை சொல்கிறதோ அந்த கர்மங்களை மோட்சகாங்ஷிபிகி கிரியத்தை அவள் செய்கிறா.
மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறவா எல்லாரும் இந்த கர்மங்கள் வேதம் விதித்த கர்மங்கள் எல்லாம் செய்கிறா, கிரியதே செய்யப்படுகிறது. ச அக்னிகஷ்ட சதாச்சாரக. ஸோ அந்த அக்னிஹோத்திரத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாமே, ஸோ அக்னியோடு உள்ள காரியங்கள். சத்த ஆச்சாரக, இது வேதம் என்ன சொல்கிறது, நல்ல ஆச்சாரத்தோடு இருக்கணுங்கிறது அந்த ஆச்சாரம், இந்த விதிப்படி. விதிவத்பிகி சுசிச்சிதக வித்வத்பிகி, அதாவது ஒரு நல்ல ஆச்சாரியர் அடைந்து நன்றாக அவரிருந்து சிக்ஷையை அடைந்து அவருடைய கல்வியை கற்று வேதத்தியனெல்லாம் பண்ணிவிட்டு ததக குறியாத் பிரயத்னேன, அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யணும். புரஷ்சரண மந்திரத்தெல்லாம் அப்படி சொல்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். பல மூல உதகாதிபிகி, அவள் என்னது இந்த புரஷ்சரண மந்திரத்தெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவாலாம் வெறும் பழம் பால் வேறு இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடணும், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. பிக்ஷானம், அது கூட பிக்ஷையில் கிடைக்கக்கூடிய அன்னமாக இருக்கணும். சுத்தம் அஷ்னியாத், சுத்தமான அந்த பிக்ஷானத்தை சாப்பிட்டு அஷ்டவ் கிராசான் ஸ்வயம்புஜேத்து, அந்த பிக்ஷை எடுக்கும்போது நிறைய கிடச்சா கூட 8 கவலம் தான் சாப்பிடணும். ஸோ அஷ்டவ் கிராசான், கிராசான்னா கிரசனம் விழுங்கக்கூடிய அளவு அந்த கவலம். ஸோ அந்த 8 கவலம் சாதம் சாப்பிடணும் பிக்ஷை எண்ணத்தில். ஸ்மார்த்தாதிகம் கர்ம கிரியதே மோக்ஷகாங்ஷிபிஹ ச அக்னிகஷ்ட சதாச்சாரக வித்வத்பிஹ ச சுசிக்ஷிதः ததः குர்யாத் பிரயத்னேன பலமூல உதகாதிபிஹ பிக்ஷான்னம் சுத்தம் அஷ்னீயாத் அஷ்டௌ கிராசான் ஸ்வயம் புஜேத். एवं पुरश्चरणकं कृत्वा मन्त्रसिद्धिम् अवाप्नुयात् देवर्षे यदनुष्ठानात् दारिद्र्यं विलयं व्रजेत् यच्छ्रुत्वापि च पुण्यानां महतीं सिद्धिमाप्नुयात्. இவ்வாறு புரஷ்சரணத்தை பண்ணி மந்திர சித்தியும் அவாப்னியாத், இந்த மாதிரியெல்லாம் மொத்த ரூலே ஃபாலோ பண்ணினானா புரஷ்சரணம் சித்திக்கும். காயத்ரி தேவியை நம்ம கண்ணுக்கு தென்படுவா, அதை அடைவான், அந்த மந்திர சித்தியை அடைவான். தேவர்ஷே, ஹே நாரதரே, எது அனுஷ்டானாத், இந்த புரஷ்சரணத்தெல்லாம் அனுஷ்டிக்கும் போது தாரித்ரியம் விலயம் பிரஜேத்து, தரித்திரமே இருக்காது, தரித்திரம் ஓடியே போயிடும். லயம் பிரஜேத்து, லயமாகி போயிடும். அது எஸ் சுத்வாபி. ஸோ இதை இப்போ எல்லாம் படித்தோமே நம்ம, இந்த புரஷ்சரணத்தோட பிரயோஜனம் அது இதெல்லாம், அதை படித்தா கூட அதை கேட்டால் கூட சுத்வாபிச்ச புண்ணியானாம் மகதீம் சித்திம், அந்த புண்ணியத்தோட மகத்தான சித்தி ஏற்படும். ஸோ இந்த புரஷ்சரணம் பண்ணுறதுன்னு அவசியம் இல்லை, அதை கேட்டால் கூட இந்த மந்திரங்களாக இப்படிலாம் இருக்குது, இப்படி படித்தாலோ கேட்டாலோ அதுக்கு பலன் கிடைக்கும். एवं पुरश्चरणकं कृत्वा मन्त्रसिद्धिम् अवाप्नुयात् देवर्षे यदनुष्ठानात् दारिद्र्यं विलयं व्रजेत् यच्छ्रुत्वा अपि च पुण्यानां महतीं सिद्धिमाप्नुयात्. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायाम् 11 स्कन्धे गायत्री पुरश्चरण विधि कथनं नाम 21ोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ 12ोऽध्यायः. श्रीनारायण उवाच. अतः श्रूयतां ब्रह्मन् वैश्वदेव विधानकं पुरश्चर्या प्रसङ्गेन ममापि स्मृतिम् आगतं. देवयज्ञः ब्रह्मयज्ञः भूतयज्ञः तथैव च पितृयज्ञः मनुष्यस्य यज्ञश्चैव तु पञ्चमः. ஸோ நாராயணன் சொல்கிறார், இப்போ எனக்கு வந்து திடீர்னு ஒன்று ஞாபகம் இருக்குங்கிறார். மமாபி ஸ்மிருதி ஆகதம். நாராயணர் பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு இப்போ ஒரு ஞாபகம் வருது. சூயதா நான் சொல்கிறேன் கேளுங்கோ. வைஸ்வே தேவ விதானகம், வைஸ்வே தேவர்கள்னு விஸ்வத்துக்கே தேவர்களாக இருக்கக்கூடிய அந்த தேவர்களை பிரீத்தி பண்ணுற முறை. ஸோ புரஷ்சரண பிரசங்கேன, இப்போ இந்த கான்டெக்ஸ்டில், பிரசங்கம்னா கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் உங்களுக்கு புரஷ்சரணத்தை பற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது, தேவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு 5 இது இருக்கே, அதை பற்றி சொல்கிறேன் கேளு. தேவயஜ்ஞா, பிரம்மயஜ்ஞா, பூதயஜ்ஞா, பித்ருயஜ்ஞா, மனுஷயஜ்ஞா, இதானே சொல்கிறோம் நம்ம டெய்லியாக வந்து பஞ்சயஜ்ஞம் பண்ணணுன்ட்டு. தேவர்களுக்காக உள்ள யஜ்ஞம், தேவயஜ்ஞங்கிறது இந்த அக்னிஹோத்திரம், அதெல்லாம் ஒரு தேவயஜ்ஞமாக இருந்தது. இப்போ யாரும் அக்னிஹோத்திரம் பண்ணுறதில்லை, அது ஒன்று தேவயஜ்ஞம். ரிஷியஜ்ஞங்கிறது நம்ம இந்த மாதிரி வேதமெல்லாம் படிக்கிறது, இந்த பாடங்களை படிக்கிறது, ரிஷிகள் எழுதின இந்த புத்தகத்தை வாசிக்கிறது ரிஷியஜ்ஞம் ஆகிடுது. பூதயஜ்ஞங்கிறது எல்லா ஜந்துக்களுக்கும் நம்ம கொடுக்கக்கூடியது, காக்காய்க்கு சாம் போட்டதெல்லாம் பூதயஜ்ஞத்தில் வந்துடும். பித்ருயஜ்ஞங்கிறது ஸ்ராத்த காரியங்கள், அப்புறம் தர்ப்பணம் கொடுக்குறது, அமாவாசை தர்ப்பணம், இதெல்லாம் பித்ருயஜ்ஞம் ஆகிடுது. மனுஷச யஜ்ஞைவ பஞ்சமகா, இப்படி மனிதர்களுக்கு பஞ்சயஜ்ஞம் இருக்கிறது. श्रीनारायण उवाच. अथातः श्रूयतां ब्रह्मन् वैश्वदेव विधानकं पुरश्चर्या प्रसङ्गेन ममापि स्मृतिम् आगतं.
देवयज्ञः ब्रह्मयज्ञः भूतयज्ञः तथैव च पितृयज्ञः मनुष्यस्य यज्ञश्चैव तु पञ्चमः மனுஷ்யஸ்ய யஜ்ஞகான்னு சேர்த்துக்கணும். அஞ்சாவது யஜ்ஞம் அது மனுஷர்களுக்கு, அதாவது கூட உள்ளவா வந்து கொஞ்சம் சஃபர் பண்ணுறான்னா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அது மனுஷ யஜ்ஞம். ஸோ மனுஷ யஜ்ஞைவ தூ பஞ்சமகம். ओके पञ्चसूना गृहस्थस्य चुल्ली पेंशनि उपस्करः कण्डनी च उदकुम्भश्च तेषां पापस्य शान्तये न चुल्यां न आयसे पात्रे न भूमौ न च कर्परे वैश्वदेवं प्रकुर्वीत कण्डे वा स्तण्डिले अपि वा. அயசே பாத்திரே, அயஸ்னா இரும்பு, அயசே பாத்திரே. பஞ்சசூனாக, சூனான கொலைக்களம். சூனானாலே இந்த அனிமல்ஸ் எல்லாம் கொல்ற இடத்துக்கு சூனான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பஞ்சசூனா வீட்லேயே 5 கொலை பண்ணுற இடம் இருக்கான் வீட்டுக்குள்ளே. கிரகஸ்தசியா, கிரகஸ்தனுக்கு சுள்ளி முதல்ல அடுப்பில் எரிய விடுறோம், ஏதாவது கொசு கிசெல்லாம் மாட்டின்னு செத்து போய்டும் இல்லையா, அது ஒரு கொலைக்களம். அடுத்து சுள்ளி. அப்புறம் பேஷணி அந்த காலத்தில் விறகடுப்புலாம் வச்சுட்டு, இப்போ கேஸ்னாலும் கூட என்ன எதோ பறக்கிற எதாவது பூச்சி வந்து விழுந்தானே அது செத்து தானே போகும். அப்புறம் பேஷணிங்கிறது கிரைண்டர், நம்ம கிரைண்டரில் ஏதாவது கண்ணுக்கு தெரியாத பூச்சி எதாவது இருந்தாலும் அது செத்து போகும், பேஷணி, அது ஒரு கொலைக்களம். உபஸ்கரகான்னு சொன்னால் நம்ம பெருக்கிறோமே தொடப்பம், அந்த தொடப்பத்தினால நம்ம க்ளீன் பண்ணுறோம் வச்சோ சிலது அந்த தொடப்பத்திலே மாட்டின்னு சாகும். கண்டனிங்கிறது உரல், ஸோ உரலை இடிக்கிறோம், அதனால் அது ஒரு கொலைக்களமாக இருக்குன்றான். உதகும்பம்னு பானை தண்ணீர், பானை தண்ணீரில் என்னடா சாகிறதுன்னு பார்த்தோம்னா அதில் பாக்டீரியாஸ் வரும் இல்லையா. இப்போ தண்ணி ரொம்ப 2 நாளைக்கு எடுக்கலை மாற்றலை அப்படின்னு சொன்னால் அது பாக்டீரியா ஃபார்ம் ஆகிடும். மேபி இட் இஸ் குட் பாக்டீரியா ஆல்சோ, ஆனால் கூட அந்த பாக்டீரியாவும் அது வந்து செத்து போய்டும் கொஞ்சம் நாள் இதாக ஆகும்போது. பாக்டீரியாக்கள் எல்லாம் நம்ம அந்த தண்ணியை நம்ம குடிப்போம், ஆக மொத்தம் அதை கொள்கிறோம். ஸோ இப்படியாக 5 விதமான கொலைக்களங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குது. தேஷாம் பாப்பசிய சாந்தையே, அதனால் ஏற்படக்கூடிய பாப்பமாக சாந்தமாகணும், அது நீங்கணும். அதுக்காக வேண்டி இது விஸ்வதேவ இது கொடுக்கணும் அப்படின்னு அது சேர்த்துக்கணும், அந்த அண்மையை மணிக்கு நம்ம. ஸோ விஸ்வதேவ பலி அது அவளுக்கு பூஜை பண்ணணும். ந சுல்யாம், சரி அடுப்பிலே அவளுக்கு நம்ம வந்து அடுப்பில் இருக்கிறோச்சையே அதை அவளுக்கு அந்த அன்னத்தை காட்டிடுவோம், அப்படி காட்டக்கூடாது. ந சுல்யாம் ந அயசே பாத்திரே, ஒரு இரும்பு பாத்திரத்தில் வச்சு கொடுக்கக்கூடாது அவளுக்கு. அந்த பலிங்கிறது பூஜை, அந்த அவளுக்கு சமர்ப்பிக்கிறோமே அந்த நிவேத்தியம். எஸ். ஸோ அயசே பாத்திரே, பூமியில் சும்மா தரையில் வைக்கக்கூடாது. கற்பரைன்னு சொன்னால் மண்ணால் ஆன பாத்திரம், கற்பரை மண் சட்டி. ஸோ அதிலெல்லாம் வேண்டாம். வைஸ்வேதேவம் பிரகுர்வீதா, அப்படியெல்லாம் பண்ணாதே. ந சொல்லியாம், இதிலெல்லாம் நீ வைஸ்வதேவ பலியை கொடுக்காதே. குண்டே அதுவும் சேர்த்துக்கணும். குண்டங்கிறது சின்ன பாத்திரம், சின்ன குடத்தில் வேணால் கொடுக்காதேங்கிற. ஸ்தண்டிலே அப்பிவா, ஸ்தண்டிலேங்கிறது ஆக்சுவலாக அந்த வேதிக் ஃபயர் மூட்டக்கூடிய அந்த யாக வேதிக்கு தான் ஸ்தண்டிலேன்னு சொல்கிறது. ஏன்னா பூமவும் தனியாக சொல்லிட்டார். ஸ்தண்டிலாங்கிறது பூமின்னு ஜென்ரலாக சொல்லுவோம், இங்கே பூமவுன்னு வேறு தனியாக சொல்லிட்டார், ஸ்தண்டிலேன்னு வேறு தனியாக சொல்லும்போது அது யாக யஜ்ஞம் பண்ணக்கூடிய அந்த இடத்துலையும் கொடுக்காதே. ஸோ விஸ்வதேவ பலி கொடுக்கறதுக்கு இந்த இடம்லாம் செலக்ட் பண்ணாதேன்ட்டார். பஞ்சசூனாः ऋभस्तस्य चुल्ली पेशनी उपस्करः कण्टनी च उदकुम्भश्च तेषां पापस्य शान्तये न चुल्यां न अयसे पात्रे न भूमौ न च कर्परे वैश्वदेवं प्रकुर्वीत कुण्डे वा स्तण्डिले अपि वा. न पाणिना न शूर्पेण न च मेद्या अजिनादिभिः मुखेन उपदमेत् अग्निं मुखादेव व्यजायत पटकेन भवेत् व्याधिः शूर्पेण धननाशनं पाणिना मृत्युमाप्नोति कर्म सिद्धिः मुखेन तु. ஓகே. ஸோ இப்போ அக்னி இருக்குது, யார் விஸ்வதேவ அக்னி மூட்டியிருக்கோம் அவளுக்கு பிரீதி பண்ணுறதுக்காக வேண்டி. அப்போது அதை வந்து வாயால் ஊதி தான் அந்த அக்னியை பெருசு பண்ணணும். அக்னியை வாயால் ஊதணுமே தவிர முக்கேன உபதமனம் சொன்னால் ஊதுறதுன்னு அர்த்தம்.
இல்லையா, தத்மவ் அப்படின்னு வருது இல்லையா, நம்ம கீதையிலலாம் தத்மவ்னு சொன்னால் சங்கை ஊதினார் அப்படி சொல்கிறோம் இல்லையா, தத்மவ். அதில் அது மாதிரி உள்ள வார்த்தை இது. உபதமேத்துன்னு சொன்னா ஊதனம். எதால்? வாயால். ந பாணினா, கையால் விசிறி விசிறி இந்த அக்னியாக பெருசாக்கப்படாது. அது மாதிரி சூர்பம் முரத்தை கொண்டு வந்து வீசப்படாது. அப்புறம் ந மேத்திய அஜினாதிபிகி, ஒரு மான்தோல் பவித்திரமானது தான், அது மேத்தியமானது பவித்திரமானது தான். ஆனால் அந்த மான்தோலால் கூட அந்த அக்னியை நீ பெருசாக்கப்படாது. முக்கேன உபதமேத் அக்னிம், வாயால் தான் அக்னியை ஊதனம். ஏன்னா முகாதேவ வியஜாயத்தை, அக்னியை உண்டானதே வாயிலிருந்து. ஸோ வாயிலே அக்னி இருக்குது எல்லாருக்கும். ஸோ வாயிலேருந்து அக்னி உண்டானதால வாயினால் ஊதி தான் ஃபூன்னு ஊதுவா இல்லையா. ஸோ மேபி வி கேன் யூஸ் அ சேனல், ஒரு புல்லாங்குழலை வச்சுட்டு அந்த குழலை வச்சுட்டு நம்ம ஊதலாம். அது ஆனால் வாயால் தான் ஊதணுன்றார். பட்டக்கேன பவேத்து வியாதிகி. சரி, நீ பட்டக்கன்னா பட்டான்னு சொன்னான்னு துணி. ஸோ துணியால் நீ விசிறியனா அது வியாதி ஏற்படுத்துங்கிற. ஷூர்பேன முரத்தை வச்சு ஊதினா தனநாசனம், இதெல்லாம் அதோட பலனாக கிடைக்கும். தனம் அழிஞ்சு போகும் ஷூர்பனை இதனால் முரத்தால் ஊதினா. பாணினா மிருத்யுமாப்னோதி, கையால் விசிறி விசிறி அந்த அக்னியை பெருசு பண்ணினா மரணம் ஏற்படும். கர்மசித்திகி முகேனது, ஆனால் உன்னுடைய காரியம் நிறைவேறணும்னா நீ வாயால் தான் ஊதனம். எது? இந்த விஸ்வேதேவர்களுக்காக செய்யப்பட்ட அக்னி. யாகம், விஸ்வேதேவர்களுக்கு யாகம் பண்ணுறோம். எல்லா தேவர்களுக்குமே யாகத்தில் தானே பிரீத்தி அவளுக்கு. ஸோ விஸ்வேதேவ யாகத்தை பற்றி பார்க்குறோம் நம்ம. न पाणिना न शूर्पेण न च मेद्य अधिनादिभिः मुखेन उपदमेत् अग्निं मुखात् एव व्यजायत पटकेन भवेत् व्याधिः शूर्पेण धननाशनं पाणिना मृत्युम् आप्नोति कर्मसिद्धिः मुखेन तु फलैः दधिघृतैः कुर्यात् मूलशाक उदकादिभिः अलाभे येन केनापि काष्ठमूल तृण आदिभिः जुहुयात् सर्पिष अव्यक्तं तैलक्तार विवर्जितं दध्यक्तं वा पायसाक्तं तद् अभावे अम्बसापि वा. பாயசாக்தம் இல்லை, பயசாக்தம்னு மாற்றிங்க. அதை பயசாக்தம். ஓகே, ஆமாம். இல்லை, பாயசாக்தம் தான் எனக்கு இருக்குது, ஆனால் அது மீனிங் அங்கே சரியாக வராது. அதனால பயஸ். ஓகே. ஃபலைஹி ததி கிருதைஹி, அதாவது யாக பொருட்கள். இப்போ யாகத்தோட திரவியங்கள் அது பழங்கள், ததி தயிர், கிருத நெய், குர்யாத் மூல அதாவது வேர்கள், சில வேர்கள்லாம் யூஸ் பண்ண போட்டுருக்கு வேர்கள். அப்புறம் ஷாக்கா வெஜிடபிள்ஸு, உதக்க ஆதிவிகி, ஈவன் வாட்டர். ஸோ தண்ணி கூட அதை யாகத்துக்கு யூஸ் பண்ண வேண்டியதான். குர்யாத் அதெல்லாம் வச்சுட்டு நீ யாகத்தை ஆரம்பிக்கிறேன். குர்யாத் யாகம் பண்ணலாம். அலாபே இதெல்லாம் ஒன்றுக்கு சரியாக கிடைக்கல, ப்ராப்ளமாக கிடைக்கலைன்னு சொல்லும்போது காஷ்ட மூல திருண ஆதிபிகி, காட்டை வெறும் கட்டை சுள்ளின்னு எடுத்துக்கலாம், சுள்ளி. ஸோ அதை வச்சு கூட யாகம் பண்ணலாமே. சுள்ளி, மூளை திரும்பி அந்த வேர்கள் ஏதாவது, அப்புறம் திருண புல் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் இந்த யாகத்துக்கு. ஸோ ஜுஹியாத் எதை? தைல சார விவர்ஜிதம். அதுக்கு இந்த தைலம் எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சார உப்பில்லாத அதெல்லாம் இல்லாத சர்பிஷா அபியக்தம். ஸோ அபியக்தம்னா இது முக்கியம் எடுக்கப்பட்ட அக்தம் அப்படிங்கிறது அக்தம்னு சொல்லுவோம், அக்தம்னு சொல்கிறாங்க. அபியக்தம்னா நெய்யால், சர்பிஷ்னு சொன்னால் வெண்ணெய் நெய், அதுக்கு ரெண்டுமே சர்பிஷ்னு ஒரு வார்த்தை உண்டு. ஸோ அந்த அதில் முக்கித்தான் பண்ணணும். அது எண்ணெயில் முக்கி நான் போடுறேன், சுள்ளி இருக்கு என்கிட்ட, நான் எண்ணெயில் முக்கி எடுத்து அதில் போடுறேன் ஹோமத்தில்னு போடப்படாது. அது நெய்யில் முக்கி போடணுங்கிற ஜுஹியாத் அப்படி பண்ணுங்கோ. ததி அக்தம், அக்தம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஸோ அதாவது தயிர் கலந்த அல்லது பயசாக்தம், பால், தயிரோ பாலோ அது கலந்த. இப்போ அக்தம்னு சொல்லும்போது அதோடு அந்த யாகத்துக்கு கொடுக்கக்கூடிய அன்னத்தை கூட சொல்லலாம். அது ஒரு யாகத்தோட ஒரு ஒன் ஆஃப் தி பொருள் தானே. அப்போது அந்த அன்னம் அது கூட அந்த ஹவிசா கொடுக்குறோம் நம்ம. ஸோ அந்த பாலோ தயிரோ அதில் செய்யப்பட்ட அந்த அன்னம். அப்புறம் தத் அபாவே அதெல்லாம் இல்லை அப்படின்னா அம்பசாபி. ஸோ வெறும் தண்ணி கலந்த திரவியம். இப்போ என்னது? சுள்ளியில் ஒன்றுமே இல்லை, அதில் தண்ணியில் முக்கிய எடுத்து கூட யாகம் பண்ணுன்ற. ஸோ அம்பசா அபிவா அப்படின்னு நீரில் முக்கிய எடுத்து கூட போடு. இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்பராக கிடைக்கலைங்கிற பட்சத்தில் இதெல்லாம் வானப்பிரஸ்தத்துக்கு வரும். அந்த இடத்துல வரும்போது வானப்பிரஸ்தத்துக்காரன் தான் நம்ம கிரகஸ்தாசிரமம் மாதிரி பண்ணலான் இருக்கு. அவளுக்கு எது கிடைக்கிறதோ அதை வச்சு பண்ணலான் இருக்கு. ஸோ ப்ராபப்ளி அவளுக்கு அது அப்ளிகபிள் ஆகும்.
फलैः दधिघृतैः कुर्यात् मूलशाक उदकादिभिः अलाभेगेन केनापि काष्ठमूलतृण आदिभिः जुहुयात् सर्पिष अव्यक्तं तैलक्षारविवर्धितां दधि अक्तं वा पयसा अक्तं तद् अभावे अम्बसा अपि वा. राधे कृष्ण मैम. ஆ शुष्कैः पर्युषितैः कुष्ठी उच्छिष्टेन यद्विषाम्बशी रुक्षैः दरिद्रतां याति क्षारं हुत्वा व्रजति अधः अङ्गारान् अंगारभस्ममिश्रां तु निर्हृत्य उत्तरतः अनलात् जुहुयात् वैश्वदेवं तु न क्षाराधी विमिश्रितम्. அங்காரான் பஸ்ம மிஸ்ரிதாம் கரெக்டு தானே மிஸ்ராம்ஸ்து அங்காரான் ஓகே சுஷ்கைஹி சுஷ்கைன்னு உலர்ந்து போச்சு அந்த மாதிரி ட்ரையான அந்த ஹவிஸுக்கு லாய்க்கு இல்லாதது பர்யுஷிதைஹின்னு அது கெட்டு போயிடுது டைம் ஆகிடுது அது பண்ணி நாளை டைம் ஆகிடுது அதனால் கெட்டு போச்சு குஷ்டி பவத்தின்னு எடுத்துக்கணும் குஷ்டினா குஷ்டநோய் ஏற்படும் இந்த மாதிரிலாம் வச்சு அதை ஹவிஸாக யூஸ் பண்ணோம்னா அதெல்லாம் யாகத்துக்கு நல்லதில்லை அதனால் குஷ்டநோய் ஏற்படும் உச்சிஷ்டன்னு மிச்சம் இருக்கிறது மிச்சம் இருக்குது அதை தூக்கி பலியாக கொடுக்கலான்னு சொன்னானா துஷாம் வஷி எதிரி வசப்படுவான் ஸோ அவள் கையில் மாட்டின்ட்டு இவன் கஷ்டப்படுவான் எதிரிகள் வசமாகுவான் ருக்ஷைன்னு போட்டிருக்கு ஓகே ருட்சான்னு சொன்னது ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடியது அல்லது ரொம்ப உரைக்கிற மாதிரி ஒரு அன்னம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது தரித்திரதாம் யாத்தி அந்த மாதிரி ஒரு ஹார்டான ஐட்டம் எல்லாம் ஹவிஸாக யூஸ் பண்ணும்போது அவனுக்கு தரித்திரம் ஏற்படும் சாரம் உப்பை யூஸ் பண்ணாதுன்னு முதல்ல சொல்கிறார் ஸோ அந்த சாரம் ஹுத்வா விரஜதி அதக சரி நான் உப்பையே நான் ஹவிஸாக கொடுக்குறேன்னு அந்த மாதிரி ஏதாவது ஹோமம் பண்ணினானா கீழே போவான் அதை நரகலோகங்களே அனுபவிப்பான் அங்காரான் பஸ்ம மிஸ்ராம்ஸ்து இப்போ என்னாச்சு விஸ்வதேவர்களுக்கு வேண்டி ஒரு அடுப்பு மூட்டியிருக்கோம் இல்லையா அந்த தீயில் தீ கங்குகள் அங்காரான்னு சொன்னான்னா தீ கங்குன்னு சொல்லுவோம் இல்லையா நல்ல கறிக்கட்டை அந்த நெருப்பு பஸ்ம மிஸ்ரான் அது சாம்பல் பூத்துருது அந்த கறிக்கட்டை மேலே அந்த தீ எரிஞ்சு அது மேலே சாம்பல் பூத்துருத்துன்னு சொன்னால் அதை வெளியில் தள்ளிவிடணுமா அனலாத் உத்தரத்தகா நிர்காரம் பண்ணுறதுன்னா வெளியே எடுக்கிறது அது வலது சைட்லேருந்து அப்படி தள்ளி போடணும் அந்த பூ இதாக எடுத்து நல்லா எரியாது அது மாதிரி ஒரு இது பஸ்மம் மூடி எடுத்தோன்னா அதுக்கு மேலே நல்லா எரியாது ஏன்னா அக்னி நல்லா எரியணும் எந்த அகத்துக்குமே அதனால அதை வலது சைடு வழியாக அனலாத் உத்தரத்தகா நிர்காரம் எடுத்து வெளியில் எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியே அக்னிக்கு இது கொடுக்கணும் ஹவிஸை கொடுக்கணும் ஜுகுயாத்து வைஸ்வேதேவம் இப்படியாக வைஸ்வேதேவர்களுக்கான அந்த பலியை கொடுக்கணும் ஹவிஸை கொடுக்கணும் சாராதி விமிஸ்ரிதம் எதுலேயும் உப்பு கலக்கக்கூடாது உப்பு கலக்காத ஐட்டம்ஸை கொடுக்கணும் ஹவிஸாக शुष्कैः पर्युषितैः कुष्ठी उच्छिष्टेन द्विषाम्बशी रुक्षैर्दरिद्रतां याति क्षारं हुत्वा व्रजति अधः अङ्गारान् भस्ममिश्रान्तो निवृत्य उत्तरतः अनलात् जुहुयात् वैश्वदेवं तु न क्षारादि विमिश्रितम् अकृत्वा वैश्वदेवं கரெக்டு தானே அக்ருத்வா வைஸ்வேதேவம் தூ யோ புங்க்தே மூடதீஹி துஜக ச மூடக நரகம் யாதி காலசூத்திரம் அவாக்ஷிராஹ சாக்கம் வா யதி வா பத்ரம் மூலம் வா யதி வா ஃபலம் சங்கல்பயேத் யத் ஆஹாரம் தேன அக்னௌ ஜுகுயாத் அபி. ஸோ வைஸ்வேதேவம் அக்ருத்வா வைஸ்வேதேவர்களுக்கு பூஜை கொடுக்காமல் யோ புங்க்தே தாமடு சாப்பிட்றான் என்றால் மூடதீஹி துஜக அவன் மோகத்தில் ஆழ்ந்தவனாக இருக்கிறான் அப்படி பண்ணப்படாது வைஸ்வதேவர்களுக்கும் பூஜை கொடுக்கணும் ச மூடக நரகம் யாத்தி அந்த தாமச குணமுடையவன் நரகத்துக்கு போவான் எந்த நரகம் காலசூத்திர நரகத்துக்கு போவான் அவாக்ஷிர தலகுப்புற போய் விழுவான் அந்த நரகத்தில் போய்
ஷாக்கம் வா எதிவா பத்திரம், பத்திரம்னா அந்த இலை கூட கொடுக்கலான்னு இருக்கோமே ஹவிசா, வெஜிடபிள்ஸு. ஸோ அதையோ அல்லது அந்த மூலம்ங்கிறது வேறான ஐட்டம்ஸு. ஸோ அந்த மாதிரி எதிவா ஃபலம் இல்லை பழம், இதெல்லாமே யாக பொருட்களாக யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கு. ஸோ சங்கல்பையே நான் இன்றைக்கி வைஸ்வய தேவர்களுக்கு நான் பழங்களையே கொடுக்க போகிறேன் அப்படின்னு முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கிறோம். ஒரு நாளைக்கு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவோம், ஷாக்கத்தினால கொடுக்க போகிறேன், வெஜிடபிள்ஸ் வச்சு கொடுக்க போகிறேன், அப்படி அவாவா சங்கல்பம் பண்ணிட்டு எத் ஆகாரம். ஸோ சங்கல்பையேத்து எத்த ஆகாரம், எந்த ஆகாரத்தை இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிக்கிறோமோ அதை வச்சுண்டு அக்னௌ ஜுஹியாது, அதை தான் ஆகாரமாக அந்த வைஸ்வய தேவர்களுக்கு ஹவிசா கொடுக்கணும். அக்ருத்வா வைஸ்வதேவம் து யோ புக்தே மூடதீஹி த்விஜஹ ச மூடஹ நரகம் யாதி காலசூத்ரம் அவாக்ஷிராஹ சாகம் வா யதி வா பத்ரம் மூலம் வா யதி வா ஃபலம் சங்கல்பயேத் யதாஹாரம் தேன அக்னௌ ஜுஹுயாத் அபி. அக்ருதே வைஸ்வே தேவே து பிக்ஷௌ பிக்ஷார்த்தம் ஆகதே உத்ருத்ய வைஸ்வதேவார்த்தம் பிக்ஷாம் தத்வா விசர்ஜயேத் வைஸ்வதேவ கிருதம் தோஷம் சக்தः பிக்ஷுः வியபோகிதும் ந து பிக்ஷு கிருதம் தோஷம் வைஸ்வதேவः வியபோகதி. ஸோ வைஸ்வய தேவத்தை பண்ணலை, நான் பண்ணி முடிக்கலை, ஆரம்பிச்சிருக்கோம் அப்படித்தான். அக்ருத்தே அதை முடிக்கலையா, அதுக்கு முன்னாடியே ஒரு பிக்ஷு வந்துட்டான். எதுக்கு, பிக்ஷார்த்தம், பிக்ஷை எடுக்கிறதுக்கு வேண்டி பகவதி பிக்ஷாந்தேகின்னு வாசலை ஒருத்தன் வந்துட்டான். இங்கே வைஸ்வய தேவம் முடியலை. அப்போ அவளுக்கு கொடுக்காம இவனுக்கு கொடுக்கலாமா டவுட் வருது. இல்லை பிக்ஷை கொடுக்கலாமா, வைஸ்வய தேவர்களுக்கு முதல்ல கொடுக்க வேண்டாமா அப்படின்னலாம் அப்படி டவுட் வரும்போது பிக்ஷார்த்தம் ஆகதே பிக்ஷம், அப்படி பிக்ஷைக்கு வந்த அவனிடத்தில் வைஸ்வே தேவார்த்தம் உத்ருத்திய அந்த ஹவிசை கொஞ்சம் பிரித்து வச்சுக்கோ. நீ என்ன பண்ணியிருக்கியோ அதை அவளுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுடு. இது நம்ம இவர் சொல்லுவார், வைஸ்வே தேவர்களுக்குன்னு கொஞ்சம் சாப்பாடை தனியாக அந்த ஹவிசை எடுத்து வச்சுட்டு இவனுக்கு கொடுக்கணும். பிக்ஷாம் தத்வா விசர்ஜியது, அவனுக்கு பிக்ஷை அழித்து விட்டு அவனை போக சொல்லிடு, கொடுக்காம நீ அனுப்பாதே அப்படி. ஆனால் ஏன்னா பிக்ஷுகு சக்தக, பிக்ஷுக்கு சாமர்த்தியம் உண்டு, சக்தி உண்டு. எதுக்கு, வைஸ்வதேவே கிருதம் தோஷம் வியபோகித்தும், வைஸ்வதேவர்களுக்கு நான் கொடுக்கலை, அதனால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்குவதற்கு பிட்சுக்களுக்கு ஒரு சக்தி உண்டு. ஸோ அவளுக்கு கொடுக்கறதுனால வைஸ்வய தேவர்கள் கோச்சிக்க மாட்டா. ஏன்னா பிட்சுக்களுக்கு தே ஆர் மோர் இம்பார்ட்டண்ட்டு, அதனால் அவளுக்கு கொடுக்கறதுனால தப்பில்லை, அவளுக்கு அந்த சக்தி உண்டு நீக்கிறதுக்கு. ஆனால் பிக்ஷுக்களுக்கு கொடுக்காம, இல்லை நான் வைஸ்வதேவ யாகம் பண்ணலப்பா நீ அப்புறம் வா அப்படின்னு அவளை அனுப்பிச்சா அந்த தோஷம் வைஸ்வதேவக ந வியபோகதி, விஸ்வதேவர்கள் பிட்சா கொடுக்காத அந்த தோஷத்தை நீக்குவதற்கு அந்த விஸ்வதேவர்களுக்கு சாமர்த்தியம் கிடையாதுன்னு சொல்கிறார். அக்ரதே வைஸ்வதேவே து பிக்ஷௌ பிக்ஷார்த்தம் ஆகதே உத்ருத்ய வைஸ்வதேவார்த்தம் பிக்ஷாம் தத்வா விசர்ஜயேத் வைஸ்வதேவ கிருதம் தோஷம் சக்தः பிக்ஷுः வியபோகிதும் न तु भिक्षु कृतं दोषं वैश्वदेवः व्यपोहति. यतिश्च ब्रह्मचारी च पक्व अन्नस्वामिनौ उभौ तयोः अन्नम् अदत्वा तु भुक्त्वा चान्द्रायणं चरेत् वैश्वेदेव अनन्तरं च गोग्रासं प्रतिपादयेत् तद्विधानं प्रवक्ष्यामि शृणु देवर्षि पूजित. यतिश्च ब्रह्मचारी च. ஸோ யதிகளுக்கும் சந்நியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் பக்குவ அன்னம், அவளுக்கு ரெண்டு பேருக்குமே சமைச்ச சாப்பாடு தான் கொடுக்கணும். ஏன்னா பிரம்மச்சாரியும் சமைக்கக்கூடாது, அவனுக்கு கொடுக்குறது அப்படியே தான் சாப்பிடணும், அவனுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, அவன் சிக்ஷை படிக்கணும் அவன். அது மாதிரி யதிகளுக்கு அவளுக்கு அடுப்பெல்லாம் திறந்தாச்சு, அவளுக்கு ஒன்றும் சமைக்கலாம் கூடாது. ஆகவே யதிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் பக்குவ அன்னத்துக்கு அவளாம் அதிகாரிகள். சுவாமினவ் உபவ், அவள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அதிகாரம் உடையவர்கள். சமைச்ச சாதம் அவளுக்கு கொடுக்கலாம். தயோகோ அன்னம் மதத்வா, அவளுக்கு சாப்பாடு கொடுக்காம புக்துவா ஒருத்தன் சாப்பிட்டான் என்றால் சாந்திராயணம் சரேத்து, அவன் சாந்திராயண விரதத்தை செய்யணும், அதுக்கு பிராயச்சித்தம். ஏன்னா அவளுக்கு கொடுக்காம அவன் சாப்பிட்டான்ங்கிறதுனால சாந்திராயண விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டும். அந்த விரதம் என்னன்னா பின்னாடி வரும். வைஸ்வேதேவ அனந்தரம். ஸோ வைஸ்வேதேவை முடிச்சாச்சு, அந்த விரதமெல்லாம் முடிச்சாச்சு, வைஸ்வேதேவர்களுக்குள்ள ஹவிஸெல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா கோக்ராசம், எல்லாத்துக்கும் முடிஞ்சு, காயத்ரிக்கு அப்படி தானே, கோக்ராசம் பசுக்கு புல்லை கொடுக்கணும், பிரதிபாதே அதுக்கு கொடுக்கணும், அடைவிக்கணும். தத்விதானம் பிரவக்ஷாமி,
அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த அந்த மந்திரம் சொல்லி கொடுக்கணும். பசுக்கு புல் கொடுக்கறது கூட அப்படி ஈஸியாக கிடையாது. அதுக்கு உள்ளதை சொல்லி மந்திரத்தெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தேவர்ஷி பூஜித தேவலோகத்தில் உள்ள ரிஷிகள் எல்லாம் பூஜிக்கக்கூடிய நாரதரே சுணு கேளுங்கள். यतिश्च ब्रह्मचारी च पक्व अन्नः स्वामिनौ उभो तयोः अन्नम् अदत्वातु भुक्त्वा चान्द्रायणं चरेत् वैश्वेदेव अनन्तरं च गोग्रासं प्रतिपादयेत् तत् विधानं प्रवक्ष्यामि शृणु देवर्षि पूजित. सुरभि वैष्णवी माता नित्यं विष्णुपदे स्थिता गोग्रासं च मया दत्तं सुरभे प्रतिगृह्यतां गोभ्यश्च नमः इत्येव पूजां कृत्वा गवे अर्पयेत् गोग्रासेन तु गोमाता सुरभिः सम्प्रसीदति. सुरभिः वैष्णवी माता. ஸோ விஷ்ணு அதான் நாராயண அங்கே கோலோகத்தில் தானே சுரபியும் வந்தா. ஸோ கோலோகத்தில் ஏற்படுற எல்லாமே வைஷ்ணவர்கள்லாம் சொல்ல முடியும். ஏன்னா கிருஷ்ணர் நாராயணர். ஸோ நாராயணர் அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பசுக்களுடைய அம்மாவாக இருக்காவள். ஸோ சுரபிஹி வைஷ்ணவி மாதா, அந்த விஷ்ணுலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதா நித்தியம் விஷ்ணுபதே ஸ்திதா, எப்போதும் விஷ்ணுபதம் என்னது வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவள் அல்லது கோலோகத்தில் இருக்கக்கூடியவள்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த லோகத்தில் இருக்கக்கூடியவள், விஷ்ணுடைய லோகத்தில் இருக்கக்கூடியவள். கோக்ராசம் ச மயாதத்தம் அப்படி சொல்கிறது, அப்படி இருக்கக்கூடியவள், அப்படி கூடியவளே. கோக்ராசம் ச மயாதத்தம், அவளை புல்லை கொடுக்குமா சொல்ல, நான் உனக்கு இது புல்லை தரேன், நீ சாப்பிடக்கூடிய புல்லை நான் தருகிறேன். சுரபே, ஹே சுரபியே, பிரதிகிருஹ்யதாம், எல்லா மாடுகளையுமே சுரபியாக பார்க்குற தன்மை இது. ஸோ தேவலோகத்தில் இருக்கிற காமதேனோடு சமமாக, ஏன்னா காமதேனோட குழந்தைகள் தான் எல்லா பசுக்களும். ஸோ அதனால ஹே சுரபே, ஏ பசுவே, பிரதிகிருஹ்யதாம் ஏற்றுக்கொள். கோபியஷ்ச நமக, ஸோ எல்லா பசுக்களுக்கும் நமஸ்காரம் இப்படி சொல்லி கொடுக்கணும். இத்தியேவ பூஜாம் கிருத்வா, இவ்வாறு பூஜை பண்ணி கவே அர்ப்பயேது, ஸோ அதை புல்லை பசுக்கு கொடுக்க வேண்டும். கோக்ராசேனது கோமாதா, யார் இந்த கோக்ராசம் கொடுக்கறதுனால, அந்த புல்லை கொடுக்கறதுனால சுரபியை சம்பிரசீததி, அவளுடைய அம்மாவாகப்பட்ட சுரபி கோலோகத்தில் இருக்கக்கூடிய அவள் சந்தோஷப்படுகிறாள். सुरभिः वैष्णवी माता नित्यं विष्णुपदे स्थिता गोग्रासं च मया दत्तं सुरभे प्रतिगृह्यतां गोभ्यश्च नमः इत्येव पूजां कृत्वा गवे अर्पयेत् गोग्रासेन तु गोमाता सुरभिः सम्प्रसीदति. ततो गोदोहनं कालं तिष्ठेच्छैव गृह अङ्गणे अतिथिर्हि यस्य भग्न आशः गृहात् प्रतिनिवर्तते स तस्मै दुष्कृतं दत्वा पुण्यम् आदाय गच्छति. ஸோ கோதோகனம் காலம், இப்போ பசுக்கும் புல்லு போட்டாச்சு, இனிமேல் அடுத்து சாப்பிடணும், ஆனால் வெயிட் பண்ணுன்றார். கோதோகனம் காலம் திஷ்ட, வெயிட் பண்ணு. எதுக்கு? அதிதி யாரே வராளா பாரு வீட்டுக்கு, நீ சாப்பிட்ரு அதை உடனடியா. கோதோகனம் காலம், ஒரு பசுவை கறக்கக்கூடிய காலம். ஏன்னா சுகரை சொல்லுவோம் பாகவத்தில் பார்க்குறோம், ஒரு கோதோகனம் காலம் கூட ஒரு வீட்டில் இருக்காத அந்த சுகர் 7 நாளைக்கு பரீட்சித்துக்கிட்ட உட்காண்டு பாகவதத்தை சொன்னார் அப்படின்னு வருதுங்க. ஸோ கோதோகனம் காலம் ஒரு 10 நிமிஷம் ஆகுமா ஒரு பசுவை கறக்கிறதுக்கு, அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும். கிரக அங்கனே, எங்கள் வீட்டோட முற்றத்தில் நின்று பார்க்கணும். அதிதிஹி ஆரே வராளா பார்க்கணும். யாராவது நீ சாப்பிட்ட பிறகு அதித்தின்னு ஒருத்தன் வந்துட்டு நீ அவனுக்கு பக்ன அஷகான்னு சொல்லலாம், பக்ன ஆஷகான்னு சொல்லலாம். ஆஷானா அவனுடைய விருப்பம் நிறைவேறாமல் அர்த்தம் வரும். அஷகான சாப்பாடு. ஸோ அவனுக்கு சாப்பாடு தீர்ந்து போச்சு, போட முடியலை. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டால், அந்த அதித்திக்கே நாம் திருப்தி பண்ண முடியாவிட்டால், கிருஹாத் பிரவீன் நிவர்த்ததே, அவன் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறான். பிச்சாந்தேகி சொன்னால் இவன் போடலை, அவன் கிளம்பி போயிட்டான். அப்படி போனான் என்றால் சக அந்த அதிதி என்ன பண்ணுவன், தஸ்மை துஷ்கிருதம் தத்வா, தனது பாபத்தை இவனுக்கு கொடுத்துட்டு போயிடுறான். யார்? கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவனுக்கு தன்னுடைய பாபத்தை கொடுத்து விட்டு இவனுடைய புண்ணியம் ஆதாயா, இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய புண்ணியம் என்னென்ன காரியம் புண்ணியம் பண்ணினானோ அந்த புண்ணியத்தை எடுத்துக்கொண்டு அவன் போய்விடுவான். ஸோ வெறுன போகமாட்டான், அவனுடைய அந்த சாப்பாடு அவனுக்கு போடாத பாபம் இப்படி ஆயிடுங்கிற. ततः गोदोहनं कालं तिष्ठेच्छैव गृह अङ्गणे अतिथिः यस्य भग्न आशः गृहात् प्रति निवर्तते स तस्मै दुष्कृतं दत्वा पुण्यम् आदाय गच्छति. माता पिता गुरुः भ्राता
प्रजादासः समाश्रितः अभ्यागतः अतिथिश्च अग्निः ये ते पोष्या उदाहृताः एवं ज्ञात्वा तु यः महान् न करोति गृहाश्रमं यः मोहात् न करोति गृहाश्रमं तस्य न अयं तु न परो लोकः भवति धर्मतः ஸோ யாரெல்லாம் போஷிக்கணும் போஷா ஏதே போஷியா உதாகிருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் போஷியர்களாக போஷிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் வரா அம்மாவை போஷிக்கணுமா இல்லையா ஒரு குழந்தைகள் ஸோ அம்மா அப்பா குரு பிராதா பிரதர் பிரஜைகள் ஒரு ராஜாவுக்கு பிரஜைகளை போஷிக்கணும் அவன் தாசக சுவாமிக்கு தன்னுடைய தாசனை போஷிச்சாகணும் அவனை நன்னா வச்சுக்கணும் சமாஸ்ரிதக ஆசிரியத்தில் யாரெல்லாம் இருக்காளோ தன்னுடைய கட்டுப்பாட்டில் யாரெல்லாம் இருக்காளோ அவளெல்லாம் போஷிக்கணும் அபியாகதக அதிதிகி வீட்டை தேடி வந்து அதிதி போஷிக்கணும் அக்னி வீட்டில் அக்னியை போஷிக்கணும் அக்னி தேவனை நம்ம போஷித்து வச்சுக்கணும் அப்போ தான் ஒரு அக்னி இல்லாமல் லைட்டும் எரியாது ஒன்றுமே எரியாது அக்னி இல்லாமல் எதுவுமே நடக்காது ஸோ அந்த அக்னியும் போஷிக்க வேண்டும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஏவம் யாத்வா இதெல்லாம் தெரிஞ்சுண்டு எக மோகாத்னா கரோதி மோகத்தினால ஒரு பிரமாதத்தினால தாமச குணத்தினால யார் இதெல்லாம் போஷிக்காமல் இருக்கிறார்களோ கிரகாசிரமம் அந்த கிரகாசிரமத்தில் இருக்கக்கூடியவன் இதெல்லாம் யார் போஷிக்காமல் இருக்காளோ தஸ்ய ந அயம் லோகக அவனுக்கு இந்த லோகமும் கிடையாது ந பரலோகக செத்தப்புறம் வெளியில நல்ல லோகங்களும் கிடைக்காது ஸோ இந்த லோகத்துக்கு அவன் லாய்க்கில்லாதவன் பரலோகத்துக்கு அவன் லாய்க்கில்லாதவன் ஆகிவிடுகிறான் தர்மத்தக தர்மப்படி இப்படி ஆகிவிடும் அவனுடைய நிலைமை माता पिता गुरुः भ्राता प्रजादासः समाश्रितः अभ्यागतः अतिथिः च अग्निः ये ते पोष्या उदाहृताः एवं ज्ञात्वा तु यः मोहात् न करोति गृहाश्रमं तस्य न अयं तु न परो लोकः भवति धर्मतः सर्वं जगदम्बार्पणमस्तु।